இந்த வீடியோல NLPயோட brief introduction பத்தி தான் பார்க்க போறோம். So let's get into the video. Natural Language Processing NLP. இந்த NLP எதுக்காக யூஸ் பண்றோம், ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இந்த NLPனா முதல்ல என்ன? ஓகே, இது ஒரு AI அண்ட் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங். இது எப்படி சொல்றது, நம்மளோட லிங்குவிஸ்டிக் லாங்குவேஜ்னு சொல்லலாம். எப்படின்னா நம்மளோட ஹியூமன் லாங்குவேஜை மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறது. ஓகேவா? ஹியூமன் லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது ப்ராசஸ் பண்ணும். ஓகேவா? நம்மளுக்கு தெரியாமையே இந்த NLPயை நம்மளோட டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? எப்படி அப்படின்னா, நம்மளோட கூகுள் சர்ச், சிரி, அலெக்சா இதெல்லாம் என்னன்னா ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் என்னன்னா NLP தான். ஓகேவா? இப்போ கூகுள் சர்ச்சில் எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இப்போது கூகுளில் சர்ச் பண்ணுறீங்களா? இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, கூகுளில் என்ன சர்ச் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ நியர்பை ரெஸ்டாரண்ட். இப்போ நியர்பை ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சர்ச் பண்ணுவீங்க. ஓகேவா? இந்த நியர்பை ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு நான் டைப் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு தேவையான ரிலேட்டடான ஆன்சரை அது கொடுக்குமா? இப்போது நான் ஒரு சிட்டியில் இருந்து அதை இங்கே ஒரு சிட்டியில் ஏதோ ஒரு இடத்துல இருந்து நான் ஒரு லொக்கேஷனை நான் சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா, அது என்ன கொடுக்கும் எனக்கு? நம்பர்ஸ் ஆஃப் ரிலேட்டடான சொல்யூஷனை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கஸ்டமர்ஸ் கேட்குற கொரீஸ் ஆர் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணதில்ல, இதுவும் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? என்ன அப்படின்னா, நம்மளோட ஹியூமன் லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். அப்போது இது அது டைரெக்டாக நம்மளோட லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குமானா கண்டிப்பாக கிடையாது. என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி மிஷினோட லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி அந்த டேட்டாவை ரா டேட்டாவை ப்ரீ ப்ராசஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி அதோட மாடல்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி அப்புறம் தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு நான் NLPனா என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ எதுக்காக NLP யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? நம்மளோட ஹியூமன் லாங்குவேஜை எப்படி இருக்குன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? இந்த காம்ப்ளெக்ஸான டேட்டாவை அது என்ன பண்ணும் அப்படின்னா, எப்படி நான் காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறேன்னா, நம்மளோட லாங்குவேஜில் நிறைய ரூல்ஸ் இருக்கும், கிராமர் இருக்கும். ஓகேவா? கிராமர் இருக்கும், சேம் டைம் அதில் என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய சென்டென்சஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம சேம் சென்டென்ஸில் தான் பேசுகிறோமா? அப்படி கிடையாது. நம்ம டிஃப்ரெண்ட் சென்டென்சஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனை நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போதோ கம்யூனிகேட் பண்ணும்போது நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் சொல்கிறேன், நம்மளோட ஹியூமன் லாங்குவேஜ் எப்படின்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் நம்ம ரியல் வேர்ல்டில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி நம்மளோட என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கஸ்டமர் சப்போர்ட்டுக்காகவும் நம்மளோட ஜென்ரல் கொரீஸை இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக, நம்மளோட கம்ப்ளைண்ட்ஸ், நமக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியல, இப்போ ஒரு லொக்கேஷன் தரல, இல்லை நியர்பையில் ஏதாவது வேணும், நம்மளோட டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு, ஒரு ஃப்ளூயண்ட்டான இங்கிலீஷ் நம்மளுக்கு தெரியறதுக்கு, இன்கேஸ் நம்மளுக்கு ஒரு ஃபார்மலாக ஒரு லெட்டர் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கோ, இல்லை ஏதோ ஒன்று. இப்போ நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறோமா? ஸோ இந்த சாட் ஜிபிடி கூட என்ன அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் NLP தான். ஓகேவா? இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ நான் சொல்லிட்டேன், நம்ம ரியல் வேர்ல்டில் கஸ்டமர் சப்போர்ட்காகவும் சேம் டைம் நம்மளோட வாய்ஸ் அசிஸ்டன்ஸ்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். வாய்ஸ் அசிஸ்டன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, இந்த கூகுள் சர்ச் தான். ஓகேவா? இப்போது வாய்ஸ் அசிஸ்டன்ஸ்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ சாட் ஜிபிடியை நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், சாட் AI இதெல்லாம் என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா, கஸ்டமர் சப்போர்ட்னு எடுத்துக்கலாம். இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் எதுக்குன்னா, நம்மளோட சிரி, கூகுள் அசிஸ்டன்ட், அலெக்சா மாதிரியான வாய்ஸ் கமாண்ட் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த அப்ளிகேஷன், நம்மளுக்கு நம்ம கொடுத்தா நம்மளோட லாங்குவேஜை நம்ம ஹியூமன் லாங்குவேஜில் இப்போ வாய்ஸாக கொடுத்தா அதை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதோ, நம்ம கொடுக்குற வாய்ஸ் கொரீஸ்க்கு அது ரிப்ளை பண்ணுறதோ, இதெல்லாம் என்ன அப்படின்னா NLP தான். ஓகேவா? ஸோ இந்த NLP என்னென்ன மாதிரியான டாஸ்க் நம்மளுக்கு டெய்லி லைஃப்ல பண்ணுது அப்படின்னா, எப்படின்னா டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா?
இந்த டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா, இந்த டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட இமெயில்ஸ் ஆர் மெசேஜ் நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ மோஸ்ட்லியான இப்போ வர்ற அப்கிரேட் வெர்ஷனான மொபைல்ஸ்லலாம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஏதோ ஒரு ஸ்பேம் மெசேஜ் வருது அப்படின்னா, அதை என்ன பண்ணிடும், நம்மளோட தனியா ஸ்பேம்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள போட்டு வச்சிரும். ஓகேவா? நமக்கு வர இம்பார்ட்டன்ட் மெசேஜ்லாம் நம்மளுக்கு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸ்பேம் மெசேஜ் எல்லாம் ஒரு தனியா ஒரு ஃபோல்டருக்குள்ளேயோ ஒரு தனியா ஒரு செப்பரேட்டான பேஜ்ல அது மூவ் பண்ணிடும். ஸோ இதெல்லாம் எப்படி நம்மளோட மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்னா, இந்த என்எல்பி யூஸ் பண்ணி தான். ஓகேவா? இந்த என்எல்பியோட கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டா, இதெல்லாம் ஸ்பேம் அப்படின்றத செப்பரேட் பண்றது யாரு அப்படின்னா, கிளாஸிஃபை பண்றது யாரு அப்படின்னா, இது என்எல்பியோட டெஸ்ட் கிளாசிஃபிகேஷன் தான். ஓகே, இப்போ அடுத்து ஸ்பேம் டிடெக்ஷன். இந்த ஸ்பேம் டிடெக்ஷனும் எப்படின்னா, இதுவும் ஸ்பேம் டிடெக்ஷன்னே ஒன்று இருக்கு. நம்மளோட இமெயில்ஸ்ல பார்ப்போம். ஓகேவா? நம்மளுக்கு வர இமெயில்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பேம்னே தனியா ஒரு ஃபோல்டர் இருக்குமா? நமக்கு வர ஸ்பேம் மெசேஜஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்பேம்ல கொண்டு போய் அது ஸ்டோர் பண்ணிடும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபில்டர் அவுட் பண்றது, ஸ்பேமை ஃபில்டர் பண்ற ப்ராசஸ் யார் பண்றா அப்படின்னா, இந்த என்எல்பி தான் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி லைஃப்ல பண்ற நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்றதா இருக்கட்டும், இது மாதிரி நம்ம சர்ச் பண்றதா இருக்கட்டும், கூகுள் அசிஸ்டன்ஸா இருக்கட்டும், எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கை பத்தி பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னா, அடுத்த டாஸ்க் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, சென்டிமெண்டல் அனாலிசிஸ். இந்த சென்டிமெண்டல் அனாலிசிஸ்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட் நம்ம ஒரு கூகுள் பிளாட்ஃபார்ம்ல வாங்குறோம் அப்படின்னா, அதுக்கு ரிவ்யூ கொடுப்போமா? கண்டிப்பா கொடுப்போம். நம்ம மோஸ்ட்லி நம்ம பேடா இருந்தாதான் அதிகமான ரிவ்யூஸ் கொடுப்போம். இப்போ அது குட்டா இருந்தா சில பேர் கொடுக்க மாட்டோம். சில பேர் ஓகே, இது ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்றதுனால ரிவ்யூ கொடுப்போம். ஸோ நம்ம டெக்ஸ்ட்டை வச்சே அது என்ன பண்ணும்னா, அது பாசிட்டிவ் ரிவ்யூவா இல்ல நெகட்டிவ் ரிவ்யூவான்னு என்ன பண்ணும் அப்படின்னா, அதை டிடெக்ட் பண்ணும். ஓகேவா? இந்த மாதிரி நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் ரிவ்யூங்கிறத பாசிட்டிவ் கண்டென்ட்டோட ரிவ்யூவா அப்படின்றத யாரு பார்க்குறா அப்படின்னா, இந்த என்எல்பி தான் பண்ணும். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட்டை என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் டிடெக்ட் பண்ணும். அந்த டெக்ஸ்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது பாசிட்டிவா இல்லை நெகட்டிவான்னு அது செப்பரேட் பண்ணும். ஸோ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சென்டிமெண்டல் அனாலிசிஸ். இப்போ நம்ம கொடுக்குற திஸ் ப்ராடக்ட் இஸ் குட், திஸ் ப்ராடக்ட் நம்மளுக்கு நல்லா இருக்கு, எனக்கு சைஸ் வைஸ் நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அந்த நான் எதிர்பார்த்த டெக்ஸ்சர் இருக்கு, இப்போ ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது கிளாத் வைஸ் நல்லா இருக்கு, அவங்க என்ன ஷோ பண்ணாங்களோ சேம் சைஸு சேம் கலர் அந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு, எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸுமே இல்லை அப்படின்னு நம்ம ஒரு கமெண்டா டெக்ஸ்டா கொடுத்தோம் அப்படின்னா, அது எதுல போய் நம்மளுக்கு இது கிளாஸிஃபை ஆகும் அப்படின்னா, பாசிட்டிவ் ரிவ்யூல. அதை நமக்கு தெரியும், இது பாசிட்டிவ் கமாண்ட் தான், மிஷினுக்கு தெரியுமா? ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற வேலைலாம் யாரு பார்க்குறா அப்படின்னா, என்எல்பி தான். ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட் டேட்டாவோ இல்லை வாய்ஸ் டேட்டாவோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணும். ஓகேவா? அடுத்து சென்டிமெண்ட் அனாலிசிஸ்ன்றது என்னன்னு சொல்லிட்டேன். அடுத்து என்ன அப்படின்னா, மிஷின் டிரான்ஸ்லேஷன். நம்மளுக்கு டிரான்ஸ்லேஷன்னா என்னன்னு தெரியும். ஸோ ஓகேவா? டிரான்ஸ்லேஷனா நம்மளுக்கு தேவையான லாங்குவேஜ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிப்போம். அது டெக்ஸ்டா இருக்கலாம், வாய்ஸ் நோட்ஸா இருக்கலாம். இப்போ நம்மளே பார்த்துப்போம், நம்ம மோஸ்ட்லி டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு யாரை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கூகுள் டிரான்ஸ்லேட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் ஒரே ஒரு லாங்குவேஜ்ல மட்டுமா டிரான்ஸ்லேட் பண்ணுது? அப்படி இல்லை. அது மாதிரி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், ஸோ நம்ம எந்த லாங்குவேஜ்ல நமக்கு மதர் டங்க்ல நம்ம பேசி நம்மளுக்கு புரியாத வார்த்தையை நம்ம பண்ணி நம்மளுக்கு தெரியாத ஒரு லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ற என்ன லாங்குவேஜ் நமக்கு தேவையோ எல்லா லாங்குவேஜ்லையுமே என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணும். ஸோ இதுக்கு நம்ம டெய்லி லைஃப்ல மோஸ்ட் ஆஃப் யூஸ் பண்றது இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் தான். ஸோ இந்த மிஷின் டிரான்ஸ்லேஷன். ஸோ நான் என்னென்ன டாஸ்க் சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன், இன்னொன்று ஸ்பேம் டிடெக்ஷன். இதுல என்ன அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்ல 2 சொன்னேன். ஒன்று டெக்ஸ்ட்டை கிளாசிஃபை பண்ணும், இன்னொன்று ஸ்பேமை டிடெக்ட் பண்ணும், அடுத்து சென்டிமெண்டல் அனாலிசிஸ், அடுத்து மிஷின் டிரான்ஸ்லேஷன். ஓகேவா? இது நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு. இதை தாண்டி என்ன இருக்கா அப்படின்னா, ஸ்பீச் ரெகனைசேஷன். ஓகேவா? இந்த ஸ்பீச் ரெகனைசேஷன்னா என்னன்னே புரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்பீச்சை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதா. நம்ம கொடுக்குற வாய்ஸ் இன்புட்டை என்ன பண்ணும் அப்படின்னா டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்றது.
ஓகேவா? இப்போ வாய்ஸ் இன்புட்டை என்ன பண்ணுது அப்படின்னா வாய்ஸை வந்து கன்வெர்ட் டு டெக்ஸ்ட். ஓகேவா? டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்றது தான் என்ன அப்படின்னா ஸ்பீச் ரெகனைசேஷன். நம்ம வந்து யூடியூப்ல பார்த்துருப்போம். நம்ம வந்து இப்போ என்ன பண்றோம், வாய்ஸ் நோட்ஸை வந்து ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்பீச்சை கொடுக்க கொடுக்க அங்க டெக்ஸ்டா வந்து கன்வெர்ட் ஆகுமா? ஸோ அது எப்படி புரிஞ்சிருக்கு இந்த வேர்டு இதுதான் நம்ம ப்ரனவுன்ஸ் பண்றது அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டெக்ஸ்ட் பண்ணோம். நம்ம வந்து கிளியர் அண்ட் கட்டா நம்ம வந்து வாய்ஸ் நோட் கொடுத்தாதான் அது என்ன பண்ணும் அப்படின்னா கரெக்டான டெக்ஸ்ட்டை கொடுக்கும். இன்கேஸ் அதுல ஏதாவது நம்ம வந்து நம்மளோட ஸ்லாங் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ்லாம் வரும்போது அது டைப் வந்து டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பண்ணும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கு ஒரு லாங்குவேஜை, அப்படிதான் அதால டெக்ஸ்ட் கொடுக்க முடியும். ஓகேவா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா நேம்டு என்டிட்டி ரெகனைசேஷன். இந்த NER அப்படின்னா என்ன அப்படின்னா நேம்டு என்டிட்டி ரெகனைசேஷன். ஓகேவா? இந்த NER என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு சென்டென்ஸ் கொடுக்க போறேன். இப்போ வந்து ஒபாமா வாஸ் born in morning. ஓகேவா? இப்போ இதுல என்ன பண்ணும் அப்படின்னா இது ஒண்ணுத்தையும் என்ன பண்ணும், தனித்தனியா ஸ்பிளிட் பண்ணி அது என்னென்னு கண்டுபிடிக்கும். ஓகேவா? இப்ப என்ன பண்ணிட்டேன், என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப வந்து அந்த ஒபாமான்றத நேம்னு அது வந்து ஐடென்டிஃபை பண்ணும். பார்ன்ன்றத ஓகேவா? இதுல என்ன பண்ணும் அப்படின்னா இதுல வந்து இந்த பராக் ஒபாமா அப்படின்றத என்னன்னு அதை ஐடென்டிஃபை பண்ணும் அப்படின்னா இது ஒருத்தங்களோட நேமு. இந்த ஹேவாய் அப்படின்றது ஒரு பிளேஸு அப்படின்றத அது என்ன பண்ணும் அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ரீ ப்ராசஸிங் பண்ணி ஓகே இப்படி இது ஒரு நேம், இது ஒரு பிளேஸ் அப்படின்றத அது டிடெக்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். இதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நேம்டு என்டிட்டி ரெகனைசேஷன். ஒவ்வொரு என்டிட்டியுமே அது வந்து நேமா பிளேஸா ஆப்ஜெக்டான்னு சொல்லி நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கறது, ரெகனைஸ் பண்ணி கொடுக்கறது தான் என்ன அப்படின்னா NER. இதுவும் என்ன அப்ளிகேஷன் அப்படின்னா இதுவும் என்ன எதோட டாஸ்க் அப்படின்னா NLPயோட டாஸ்க் தான். ஓகேவா? டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன், சென்டிமெண்டல் அனாலிசிஸ், மிஷின் டிரான்ஸ்லேஷன், ஸ்பீச் ரெகனைசேஷன், நேம்டு என்டிட்டி இது எல்லாமே என்னன்னா நம்மளோட யாரோடதுன்னா NLPயோட ஒன் கைண்ட் ஆஃப் டாஸ்க் தான். ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி NLP ஒர்க் பண்ணுது, எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுது. ஸோ இதுல 2 மெயின் மேஜர் ஸ்டெப் யூஸ் பண்ணும். ஸோ என்ன ஸ்டெப்னு சொல்லவா? NLPல என்ன பண்ணுது அப்படின்னா 2 மெயின் ஸ்டெப் வந்து யூஸ் பண்ணுது. NLP 2 மெயின் ஸ்டெப். ஓகேவா? ஓகே இதுல 2 மெயின் ஸ்டெப்னு சொல்லிட்டேன். அதுல ஒன்று என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா NLU. NLUனா ஒன்றும் இல்லை, நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்னன்னா நம்மளோட ஹியூமனோட டேட்டா வந்து லாங்குவேஜ் வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கும்னு சொல்லிட்டேன். ஸோ ஓகேவா? அப்ப அந்த காம்ப்ளெக்ஸ் டேட்டாவை இது எப்படி நம்மளோட கம்ப்யூட்டர் ஆர் மிஷின் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, காம்ப்ளெக்ஸ் லாங்குவேஜை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து நிறைய ஸ்டெப்ஸ் மூலம் ஒரு டெஸ்ட் கிளாசிஃபிகேஷன் அதே மாதிரி இதுல நிறைய ஸ்டெப் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகேவா? ஓகே இதோட என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு காம்ப்ளெக்ஸான லாங்குவேஜை அதோட கிராமர், அதோட சென்டென்ஸ், அதோட மீனிங் இதெல்லாம் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு சென்டென்ஸா அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அவுட்புட்டை கொடுக்குது. ஸோ இதுதான் NLU. NLUங்கிறது அதோட நம்ம கொடுக்குற லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கும். ஸோ இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருச்சா, நமக்கு தேவை இதோட அவுட்புட். ஓகேவா? இப்போ அவுட்புட்னா என்ன பண்ணும்னா NLG ஒன்றும் இல்லை, நேச்சுரல் லாங்குவேஜ் ஜென்ரேஷன். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம கூகுளில் டுடே வெதர் அப்படின்னு போட்டாலே
கீழே வந்து என்ன வரும், நம்ம டைப் பண்ணிட்டு இருக்கும் போதே என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு சஜஷன் காட்டிட்டே இருக்குமா, ஆட்டோ சஜஷன் காட்டும். ஆட்டோ சஜஷன்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம டீன்னு போட்டாலே அது டுடேவா டைகரா அது போல வந்து வருது இல்லை, இதை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆட்டோ சஜஷன். இந்த மாதிரி ஜென்ரேட் பண்றது. இப்போ டுடே வெதர் இஸ்ன்னு போட்டேன்னா இதுக்கப்புறம் அது கிளவுடியா விண்டியா இல்லை டுடே வெதர் இஸ் ஹாட், இது ஹியூமிடிட்டி, அது போல நான் எனக்கு வந்து அதை அடுத்தடுத்து ஜென்ரேட் பண்ணுதுல்ல, இதெல்லாம் யார் பார்க்குறா அப்படின்னா இந்த என்எல்ஜி இந்த ஸ்டெப் தான் பார்ப்பாங்க. ஓகேவா? இது எப்போ பார்ப்பாங்க? இந்த லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம். நான் கொடுக்குறது இங்கிலீஷா இருந்தா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இது தமிழா இருந்தா அதோட கிராமர் அது அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜோட கிராமரையும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நான் என்ன கேட்குறேனோ அதுக்கு அது ஜென்ரேட் பண்ணதில்ல, இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இதை யார் பண்ணுவோம்? இதை வந்து நம்ம இப்போ நம்மளோட டெய்லி லைஃப்ல யாரை பார்த்துட்டு இருப்போம்னா இந்த சேட் போர்ட் பார்த்துருப்போம். ஓகேவா? அந்த சேட் போர்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற ஏதோ ஒரு, எப்படி சொல்றது, நீங்க வந்து ஒரு நம்மளோட என்ன சொல்லலாம் அப்படின்னா சாட் ஜிபிடியே எடுத்துக்கோங்க. சாட் ஜிபிடியில் வாட் இஸ் என்எல்பி அப்படின்னு கொடுத்தா நம்மளுக்கு அது ஒரு சென்டென்ஸாக ஒரு ஃப்ரேமாக வந்து ஒரு எல்லா கிராமர்லாம் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் எந்த எரரும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒன்று கொடுக்குதுல, ஜென்ரேட் பண்ணதில்ல. இதெல்லாம் யார் அப்படின்னா இந்த என்எல்பியில் உள்ள என்எல்யூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்எல்ஜி. நான் இந்த வாட் இஸ் என்எல்பின்னு கொடுக்குறேன்ல, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வேலையே இந்த என்எல்யூ பண்ணும். நம்ம கொடுக்குற சொல்யூஷன் இருக்குல்ல, இதை யார் பண்றா அப்படின்னா இந்த என்எல்ஜி பண்றாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சரி எல்லா ஒரு, எப்படி சொல்லலாம், எல்லா ஒரு மெத்தடோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது இதுல நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணும். ஸோ அதே போல இந்த என்எல்பி என்னென்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாமா? இந்த என்எல்பிலையும் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து அது வந்து இன்னுமே நம்ம வந்து இப்போ இந்த ஸ்பாட்டிஃபைல பார்த்துருப்போம். அந்த சாங் ஓட நமக்கு வந்து தமிழ்ல கீழே வந்து அது ஜென்ரேட் பண்ணும்போதோ இல்லை வந்து அது தங்கிலீஷ்ல ஜென்ரேட் பண்ணும்போதோ அதோட வேர்டிங்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது. ஏன் அப்படின்னா அது அந்த வேர்டோட கிராமரையோ அந்த வேர்டோட சென்டென்ஸையோ அது ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை அப்படின்றதுனால மட்டும்தான். ஓகேவா? ஸோ இன்னும் ஃபியூச்சர் ஆஃப் என்எல்பியில் அது என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அந்த தமிழோட வேர்ட்ஸை வந்து அது கரெக்டாக டெக்ஸ்ட் பண்ண இன்னும் ட்ரை பண்ணிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சேலஞ்சஸை தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா, இது மாதிரி நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுது. அதுல நம்ம என்னென்ன சேலஞ்சுன்னு பார்க்கலாம். இதுல இந்த ஆம்பிகுவிட்டி இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஆம்பிகுவிட்டி அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். நம்ம இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல இருக்கட்டும், தமிழ் வேர்ட்ல இருக்கணும், ஒரே வேர்டுக்கு 2 மீனிங் இருக்கும். இப்ப பேட்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் அனிமல்னு எடுத்துக்கலாம். சேம் கைண்ட் கிரிக்கெட் பேட்னு எடுத்துக்கலாமா? ஓகேவா? இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸா இருக்கும்போது அது வந்து நம்ம ஹியூமனுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம எப்படி ஒரு சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கு, அப்போ அதை வந்து பேட்டுன்னு சொல்றோம்னா அது வந்து அனிமல், அந்த வந்து அந்த வௌவாலை சொல்றோன்றது தெரியும். ஓகே, அந்த பழத்தை வந்து அந்த பேட் சாப்பிட்டு போயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு அனிமலை சொல்றோன்றது தெரியும். இன்கேஸ் வந்து இப்போ நான் வெறுசா அது வந்து கிரிக்கெட் பேட் அப்படின்ற அதை வந்து நான் வெறுசா இந்த பேட்டை அவங்க வந்து பேட்டை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அதை வவ்வாலை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்களா இல்லை கிரிக்கெட் பேட்டை வச்சு நான் கிரிக்கெட் பேட்டுன்னு சொன்னாதான் அது கிரிக்கெட்ல விளையாடுற பேட்டுன்னு தெரியும். அனிமல் பேட்டுன்னு சொன்னாதான் அனிமல். நான் வெறுசா பேட்டுன்னு யூஸ் பண்ற ஒரு இடத்துல அப்படின்னா அதால என்ன பண்ண முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு தேவையான இது அவுட்புட்டா அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸை யாரு ஃபேஸ் பண்றா அப்படின்னா இந்த என்எல்பி ஃபேஸ் பண்றாங்க. ஓகேவா? அடுத்த சேலஞ்சஸ் என்ன ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் கிராமர். ஓகேவா? நம்மளோட இங்கிலீஷ் லாங்குவேஜா இருக்கட்டும், தமிழ் லாங்குவேஜா இருக்கட்டும், அதுல கிராமர் வந்து ரொம்ப எப்படி இருக்கும் அப்படின்னா காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஓகேவா? நமக்கே வந்து அந்த கிராமரை வந்து கத்துக்கிறதுக்கு நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து இதான் பாஸ்ட் டென்ஸ், இதான் ஃபியூச்சர், இதான் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், இந்த மாதிரி நம்மளுக்கே வந்து அதை வந்து சின்ன குழந்தையிலேருந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்மளுக்கு ஒரு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதை ஃபுல்லாக அந்த கிராமரை கற்றுட்டு வரதுக்கே இவ்வளோ டைம் எடுத்த போது இந்த மிஷினால எப்படி அவ்வளோ கிராமரை எல்லா லாங்குவேஜுக்கும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கும் போது அதுக்கு என்ன பண்ணுது, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கு. ஸோ அதனால அது என்ன பண்ணுது அப்படின்னா
அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராக்டான இந்த கிராமர், இந்த காம்ப்ளெக்ஸான கிராமர்லேருந்து அதால ஒரு எக்ஸ்ட்ராக்டான மீனிங்கை வந்து இது எப்படி சொல்றது, எக்ஸ்ட்ராக்டான மீனிங்கை வந்து டிரைவ் பண்றதுக்கு ரொம்ப அதுக்கு வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு. ஓகேவா? அது ஜென்ரேட் பண்ணாதுன்னு இல்லை, அது ஜென்ரேட் பண்ணுது. இன்னும் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு கிராமர்ஸை வந்து அதால என்ன பண்ண முடியல, எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியல. ஸோ அதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. ஓகேவா? அடுத்து சர்க்காசம். ஓகேவா? சர்க்காசம்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒருத்தவங்கள வந்து அதை நல்லபடியா சொல்றதா இருக்கட்டும், சர்க்காஸ்டிக் பண்றது, நம்ம வந்து அதை கிண்டல் பண்றதா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு. அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து ஒரு எமோஷன்ஸை பேஸ் பண்ணியோ, அந்த இடத்துல ஒரு நடக்கிற ஒரு விஷயத்த பேஸ் பண்ணியோ நம்ம வந்து அந்த விஷயத்த சொல்றோம். ஒரு 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 இன்ஃபர்மேஷனை டெலிவர் பண்றோம். ஆனா மிஷினுக்கு அது தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. நம்மளோட எமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பா அதால முடியாது. அப்படிங்கும்போது இப்போ அத வந்து அந்த சர்க்காசம் வந்து அத டிடெக்ட் பண்றதுக்கு அதுக்கு என்ன பண்ணுது? ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. ஓகேவா? இந்த 3 NLP இதுதான் வந்து இந்த சேலஞ்சிங் வந்து NLPல இருக்கிறது. இத தவிர இருக்கான்னா, இருக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து சொல்றது அப்படின்னா, இதுல வந்து ஒரு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சேலஞ்சிங்க தான் நான் இந்த NLPல சொல்லியிருக்கேன். ஓகேவா? அடுத்து வந்து நம்ம அப்ளிகேஷன் பார்க்கலாம். ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? NLPனா என்னன்னு பார்த்தோம். எதுக்காக NLP யூஸ் பண்றோம்னு பார்த்தோம். அதுல எப்படி என்னென்ன வேலை நடக்குது அப்படின்றத பார்த்தோம். இதுல உள்ள சேலஞ்சஸ், அது என்னென்ன சேலஞ்சஸ ஃபேஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம். இப்ப அப்ளிகேஷன் பார்த்துரலாம். ஓகேவா? பார்த்துரலாம். ஓகேவா? அப்ளிகேஷன் ஆஃப் NLP. இதுல என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கு? ஃபர்ஸ்ட்டா என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சர்ச் என்ஜின்ஸ். நம்ம Google சர்ச் பார்த்திருப்போமா? ஓகேவா? இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட்டு குடுக்குற நான் வந்து ஒரு அப்ளிகேஷன். ஏன்னா, இது நம்ம என்ன பண்றோம்? டே டு டே லைஃப்ல டெய்லி ஒரு எப்படி சொல்றது? ஒரு 50 டைமாவது நம்ம எடுத்து அந்த Google சர்ச்ச கண்டிப்பா பண்ணியிருப்போம். பண்ணாம நம்ம டெய்லி லைஃபே ஓடவே ஓடாது. எத சர்ச் பண்றதா இருக்கட்டும், நம்ம எதுல பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சர்ச் என்ஜின்ல பண்ணுவோம். இது என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட கொரீஸ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு வந்து அந்த சொல்யூஷன குடுக்குது. ஓகேவா? ஓகே. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியா மானிட்டரிங். இந்த சோஷியல் மீடியா மானிட்டரிங்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்ம குடுக்குற எப்படி சொல்றது? நம்ம வந்து ஒரு Facebookஆ இருக்கலாம், இல்ல ஒரு Twitterஆ இருக்கலாம், இல்ல வந்து நம்ம குடுக்குற ஒரு போஸ்ட்டா இருக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கு கீழ அவங்க கமெண்ட் பண்றாங்கல்ல, அந்த கமெண்ட் செக்ஷன். இந்த மாரி கமெண்ட் செக்ஷன்லாம் அது என்ன பண்ணுது? டிடெக்ட் பண்ணி அத வந்து என்ன என்ன மாரியான அம் கமாண்டு, அது வந்து பாசிட்டிவ் கமாண்டா? அததான் நான் சென்டிமெண்டல் அனாலிசிஸ்ல சொல்லியிருப்பேன். ஸோ அது மாரி அனலைஸ் பண்றது. இப்போ வந்து அ எப்படி சொல்றது? இப்போ ஒரு பிராண்ட வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு Facebookலயோ இல்ல வந்து ஒரு நம்ம இந்த மாரி பிளாட்ஃபார்ம்ல ஆன்லைன் பிளாட்ஃபார்மே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிராண்ட வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து டெலிவர் பண்றாங்க. இப்போ ஒரு ஒரு கஸ்டமர் அந்த பிராண்ட வாங்கியிருக்காங்க. ஒரு ஃபர்ஸ்ட் டைமா ஒருத்தவங்க மட்டும் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அவங்க குடுக்குற ஃபர்ஸ்ட் ரிவ்யூ இருக்கும் பாருங்க. அந்த சோஷியல் மீடியால குடுக்குற ரிவ்யூவ பொறுத்து தான் நம்ம அடுத்தடுத்து அந்த பிராண்ட வந்து நம்ம வந்து ட்ரஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல இந்த பிராண்ட் இப்படிதான் இருக்கும் போலன்றத அவங்களோட ரிவ்யூவ வச்சு தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ அதே மாரி இப்போ ரேட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த 4.2 அது மாரி ரேட்டிங்லாம் பார்ப்போம். இந்த ரேட்டிங் எல்லாம் வந்து அவங்களா குடுப்பாங்களான்னா, கண்டிப்பா கிடையாது. நம்ம குடுக்குற டெக்ஸ்ட்ட அது என்ன பண்ணும் அப்படின்னா, அனலைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா, அத பாசிட்டிவா இல்ல நெகட்டிவான்னு அதுவே வந்து அனலைஸ் பண்ணி, டிடெக்ட் பண்ணி நம்மளுக்கு அத ரேட்டிங்ஸா குடுக்கும். ஓகேவா? இந்த வேலைலாம் தான் யார்ட்ட நடக்குது அப்படின்னா, இந்த NLP பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அடுத்து என்ன அப்படின்னா ஹெல்த் கேர். ஹெல்த் கேர்ல அப்படின்னா, டாக்டர்ஸ் வந்து நோட்ஸ் குடுப்பாங்களா? ஸோ டாக்டர்ஸ் மோஸ்ட்லி வந்து இப்போலாம் வந்து நெறைய டாக்டர்ஸ் வந்து ரொம்ப புரியிற மாரி நம்மளுக்கு எழுதி தராங்க. இன்கேஸ் வந்து டாக்டர் குடுக்குற நோட்ஸ வந்து அனலைஸ் பண்றதுக்கு பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப என்ன பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கும். ஓகே. இப்ப நான் அந்த என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த NLP டூல்ஸ யூஸ் பண்ணி, நான் அந்த டாக்டர் குடுக்குற பிரிஸ்கிரிப்ஷனையோ, எதையோ நான் அப்லோட் பண்ணி, நான் அத வந்து என்னன்னு கேட்கிறேன் அப்படின்னா, அது என்ன பண்ணும்னா, எனக்கு கரெக்ட்டா அத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு அவுட்புட்டா குடுக்கும். ஸோ இந்த மாரி ஹெல்த் கேர் ஃபீல்ட்லயும் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த அ NLP நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? பேஷண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாத
ஒரு சில ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த டாக்டர்ஸ் எழுதுற பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுற நேம் எல்லாம் அந்த அளவுக்கு நமக்கு வந்து புரியாது. அது எதுக்கு எந்த டேப்லெட் எதுக்காக எழுதியிருக்காங்கன்னு நம்ம மெடிக்கல்ல போயிட்டு அவங்கள்ட்ட வாங்கும்போது தான் அது தெரியும். சிலதுல வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருவாங்க, இந்த டேப்லெட் இதுக்கு தான் அப்படின்னு. ஆனா அவங்க சொல்லும்போது தான் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமே தவிர, அந்த பிரிஸ்கிரிப்ஷன பார்க்கும்போது எதுவுமே நமக்கு புரியாது. ஸோ அந்த மாரி விஷயத்த நம்ம வந்து என்எல்பிட்ட குடுத்து, "இல்ல நீ இது எனக்கு பார்த்து சொல்லு. இது என்னன்னு சொல்லு" அப்படின்னு நம்ம அந்த பிரிஸ்கிரிப்ஷன் அதுகிட்ட குடுத்து, அதுகிட்ட நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம சர்ச்ல பார்ப்போம்ல, கூகுள் சர்ச்ல தான். அந்த கேமரால வந்து கா அ அ அ ஃபோட்டோ எடுத்து அத அப்லோட் பண்ணணும். அது நம்மளுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தருதா? இந்த மாரி பண்றதெல்லாம் யாரு அப்படின்னா, இந்த என்எல்பி தான். ஸோ நம்ம இப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் என்எல்பி? ஹவ் என்எல்பி எப்படி எப்படி ஹவ் என்எல்பி வந்து ஒர்க் ஆகுது? அதே மாரி ஏன் என்எல்பி இம்பார்ட்டன்ட்? இப்ப தெரியுதா நம்மளுக்கு ஏன் இம்பார்ட்டன்ட்டா இருக்கு? இந்த வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது? அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம வந்து டெய்லியுமே என்எல்பி கூட தான் நம்ம வந்து சர்வே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம யாருக்குமே என்எல்பினா என்னன்னே தெரியாம இருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, என்எல்பினா என்னன்னு தான் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, டெஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் எப்படி ஃபீச்சர எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நம்மளோட டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங் கான்செப்ட்ஸ்ல எப்படி இந்த என்எல்பிய யூஸ் பண்றோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகேவா? இப்ப தெரிஞ்சிருக்கும் நம்ம வந்து டெய்லி லைஃப்ல டேட்டா சயின்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த டேட்டா சயின்ஸ்ல உள்ள மாடல்ஸும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஓகேவா? ஓகே. இதுக்கு பின்னாடி நம்ம வந்து இதுக்கு வந்து கோடிங் வந்து நம்ம நெறைய ட்ரை பண்ணணுமா அப்படின்னா, நம்ம குடுக்குற நம்ம குடுக்குற ஃபீட்ல தான் நம்ம மெஷின் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றங்கிறது இருக்கு. ஓகேவா? இப்ப டெஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங். இந்த டெஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங்னா என்ன? இத வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இது எதுக்காக யூஸ் ஆகப்போது? அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? டெஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங் அப்படின்னா, நம்மளோட ரா டேட்டாவ என்ன பண்ணும்னா, நம்மளோட மிஷின்க்கு ஏத்த மாரி கிளீன் பண்ணி குடுக்கும். ஏன் ரா டேட்டாவ நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்னா, ஹியூமனோட லாங்குவேஜ்ல நெறைய நாய்ஸஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த நாய்ஸஸ ரிமூவ் பண்றதுக்காக தான் என்ன பண்ணும்னா, இந்த டெஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங் பண்ணும். நாய்ஸஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம பேசுற லாங்குவேஜ்ல இருக்கிற காமன் வேர்ட்ஸு ஓகேவா? காமன் வேர்ட்ஸு, இந்த பங்க்சுவேஷன் மார்க்கு, இப்போ வந்து எப்படி சொல்றது? கொஸ்டின் மார்க்கு, ஹேஷ்டேகு இந்த மாரிலாம் டாலர் சிம்பிள் இந்த மாரிலாம் இருக்கும்ல. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரிமூவ் பண்ணுவோம். ஏன் ரிமூவ் பண்றோம் அப்டின்னா, நம்மளோட மிஷினுக்கு இதெல்லாம் தேவைப்படாது. இத வச்சு அது எதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறதில்ல. நம்ம குடுக்குற வேர்ட்ஸ மட்டும் குடுத்தா போதும். அந்த நம்மளோட அ நம்மளோட மாடல வந்து லேர்ன் பண்றதுக்கு, இந்த என்எல்பி ப்ராசஸ் பண்றதுக்கு இந்த டெக்ஸ்ட் இருந்தா போதும். இந்த மாரி நாய்ஸான நாய்ஸ் உள்ள டேட்டாவோ, இல்ல எனக்கு இந்த மாரி சிம்பிள்ஸோ, பங்க்சுவேஷன் மார்க்ஸோ எதுவுமே எனக்கு தேவைப்படாது. ஸோ இதெல்லாம் நான் என்ன பண்ணணும்னா, கிளீன் பண்ணி, ரிமூவ் பண்ணி என்னோட மாடல்ல ஃபிட் பண்ணா மட்டும் தான், என் மாடல் வந்து நல்லா லேர்ன் ஆகும். நல்லா ப்ராசஸ் ஆகும். ஓகேவா? இது டெஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங்னா என்னன்னு சொல்லிட்டேன். இப்ப டெஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங் ஏன் ஒர்க் ஆகுதுங்கிறதையும் நான் கொஞ்சமா சொல்லியிருப்பேன். அதுதான். என்னன்னா, நம்ம ரா டேட்டாவ என்ன பண்ண போறோம்? மிஷின்க்கு யூஸ் பண்ற மாரி நம்ம என்ன பண்ணுவோம்? கிளீன் பண்ணி, ரிமூவ் பண்ணி குடுக்க போறோம். ஓகேவா? இன்கேஸ் நம்ம இந்த நம்மள வந்து இந்த டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங் அப்படின்ற ஒரு மெத்தடே நம்ம பண்ணல அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஆகிடும்? இப்ப வந்து நம்ம என்ன சொல்றேன்? டெஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங் பண்ணல. அப்ப என்ன ஆகும்னா, நம்மளோட மாடல் பெர்ஃபார்மன்ஸு என்ன ஆகிடும்? பெர்ஃபார்மன்ஸ் வந்து டவுன் ஆகிடும். ஓகேவா? ஸோ நம்ம மாடல் பெர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா, நம்மளோட என்எல்பி கரெக்ட்டா வந்து நம்மளுக்கு அவுட்புட்ட குடுக்காது. நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட்ட குடுக்காது. நம்ம அதுக்கு அது ஜெனரேட் பண்றதா இருக்கட்டும், அத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதா இருக்கட்டும், எல்லாத்தையும் என்ன பண்ணும்? ரொம்ப மீனிங்லெஸ்ஸா வந்து அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, நம்ம குடுக்குற அவுட்புட்டையுமே நம்ம குடுக்குற வேர்டிங்க்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லாத அவுட்புட்ட தான் நமக்கு வந்து குடுக்கும். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த டெஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங் பண்றோம். இந்த டெஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங்ல நெறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, டோக்கனைசேஷன். இந்த டோக்கனைசேஷன் அப்படின்றது ஒரு மெயின் பார்ட்டாவே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த டோக்கனைசேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட ஒரு எப்படி சொல்றது? ஒரு வேர்ட் குடுக்குறேன். இப்போ எப்படி சொல்றேன்னா, ஐ லவ் டேட்டா சயன்ஸ்.
ஓகேவா? இப்ப ஐ லவ் டேட்டா சயின்ஸ்னு கொடுத்துட்டேன். இந்த சென்டென்ஸ் அது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து இத ஒரு சென்டென்ஸா கொடுத்திருக்கேன். இது என்ன பண்ணும்னா, ஒவ்வொரு வேர்டா அது என்ன பண்ணும், ஸ்ப்ளிட் பண்ணும். இப்ப வந்து ஐ, ஓகேவா? அடுத்து என்ன? லவ், ஓகே. அடுத்து டேட்டா. ஸோ இத நான் வந்து கேப் விடாம ஒரே வேர்டா குடுத்துட்டேன் அப்டின்னா, அது ஒரே வேர்டா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேவா? டேட்டா சயன்ஸ். ஓகேவா? இது என்ன பண்ணிடும்னா, இது போல ஸ்ப்ளிட் பண்ணிடும். ஏன் இது மாரி ஸ்ப்ளிட் பண்ணுது? இந்த வேர்ட்ஸ வந்து அது ஏன் ஸ்ப்ளிட் பண்ணுது அப்டின்னா, நம்ம இந்த மாரி ஸ்ப்ளிட் பண்ணி இந்த டோக்கனைசேஷன் ப்ராசஸ் பண்ணி குடுத்துச்சு. ஒரு டேட்டாவ ஒவ்வொரு சென்டென்ஸையுமே அது குடுத்தது அப்டின்னா, நம்மளுக்கு வந்து அந்த நம்மளோட மிஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? என்ன பண்ணும்னா, ஈசிலி மிஷின் அண்டர்ஸ்டாண்டிங் த சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ இந்த பர்ப்பஸ்க்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளோட சென்டென்ஸையோ, நம்மளோட டேட்டாஸையோ, நம்மளோட டெக்ஸ்ட் டேட்டாவ டோக்கனைசேஷன் பண்றோம். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நம்ம என்ன பண்றோம், நம்மளோட டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, டோக்கனைசேஷன். இந்த டோக்கனைசேஷன் தான் நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸ ஸ்ப்ளிட் பண்ணி குடுக்குது. எதுக்காக? மிஷின் வந்து சென்டென்ஸ வந்து ரொம்ப ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்ன அப்டின்னா, லோவர் கேசிங். லோவர் கேசிங்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட கேப்பிட்டல் வேர்ட்ஸ் எல்லாம் இல்லாம எல்லாத்தையுமே ஸ்மால் லெட்டர்ஸ்ல எழுதணும் அப்டின்னா, அது லோவர் கேசிங். ஏன் அப்டி சொல்றேன் அப்டின்னா, இப்போ வந்து நான் வந்து டைப் பண்ணும்போதே சிய வந்து இப்டி எழுதுறேன். திரும்ப அடுத்த லெட்டர் சிய வந்து கேப்ஸ்லயும், ஏடிய வந்து ஸ்மால்லயும் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்னா, நம்மளோட மிஷின் வந்து இந்த லெட்டர அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்போது, அதுக்கு என்ன ஆகும், ரொம்ப டஃப்பா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாரி இருக்கும்போது ஒரு யூனிஃபார்மா இருக்காது. இப்ப இந்த வேர்ட் யூனிஃபார்ம் நமக்கு தெரியும்போது நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ்ல தான் ஆரம்பிக்கணும். நம்மளுக்கு கேஸ் சென்டென்ஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், எழுதும்போதோ ஒரு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணும்போது இந்த மாரி தான் இருக்கணும்னு நம்மளுக்கு சொல்லுவோம். ஆனா மிஷினுக்கு அப்படி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தேவை கிடையாது. அதுக்கு என்ன, அது முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த வேர்ட் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ யூனிஃபார்மா இருக்கணும்ன்றதுக்காக, எல்லா வேர்ட்ஸுமே யூனிஃபார்மா இருக்கணும்ன்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டர்ஸா நான் என்ன பண்றேன், கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டெப் ஆஃப் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங். ஓகேவா? என்ன பண்ணுது, எல்லா வேர்ட்ஸுமே யூனிஃபார்மா இருக்கணும்ன்றதுக்காக எல்லா லெட்டர்ஸையுமே, எல்லா டெஸ்ட் டேட்டாவையுமே அது என்ன பண்ணுது, லோவர் கேசிங்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்குது. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எப்படி வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்எல்பி எடுத்துப்போம். இப்ப என்எல்பின்னு நான் வந்து இப்போ வந்து இப்படி குடுத்துட்டேன். இல்ல கேப்ஸ்ல குடுத்துட்டேன். கேப்பிட்டல் லெட்டர்ல குடுத்துட்டேன் அப்படின்னா, அது எப்படி கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா, என்எல்பி அப்படின்னு ஸ்மால் லெட்டர்ல கன்வெர்ட் பண்ணும். இவ்வளவுதான் வேலை. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, ஸ்ப்ளிட் பண்ணுது. 2வது லோவர் கேசிங்ல கன்வெர்ட் பண்ணுது. அடுத்து என்ன அப்படின்னா, ரிமூவ் த பங்க்சுவேஷன் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். ஓகேவா? இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல போறேன் அடுத்து அப்படின்னு. நான் ஃபர்ஸ்டே சொன்னதுதான். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட லெட்டர்ஸ்ல இப்போ வந்து இஸ் யுவர் நேம் அப்படின்னு குடுக்குறோம்னா, நம்ம நார்மலா சென்டென்ஸ் மேக் பண்றப்ப வந்து என்ன பண்ணுவோம், வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், கொஸ்டின் மார்க் வச்சிருவோம். ஓகேவா? இப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து சென்டென்ஸ மட்டும் எடுத்துக்கும். இந்த கொஸ்டின் மார்க் என்ன பண்ணிடும், ரிமூவ் பண்ணிடும். இதுதான் ரிமூவ் த பங்க்சுவேஷன். ஓகேவா? அடுத்து இது போல சிம்பிளோ இது மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸோ இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு வந்து இதே தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கும். ரொம்ப டஃப்பா இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுது, இந்த மாதிரி பங்க்சுவேஷன் மார்க்ஸோ, ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸோ, இந்த அட்டு, ஹேஷ்டேகு, வேற என்ன சொல்லலாம், அண்டு இது மாதிரிலாம் நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி பங்க்சுவேஷன் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸஸ்லாம் என்ன பண்ணிடும் அப்படின்னா, இது ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்மளோட டேட்டாவை வந்து கிளீன் பண்ணும். இதுதான் 3rd ஸ்டெப் ஆஃப் டெஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங். அடுத்து என்ன அப்படின்னா, நம்மளோட 4th டைப் என்ன அப்படின்னா, ஸ்டாப் வேர்ட் ரிமூவல். ஓகேவா? ஸ்டாப் வேர்ட் ரிமூவல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட எப்படி சொல்றது, நம்மளோட வேர்ட்ஸ்ல நிறைய காமன் வேர்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? காமன் வேர்ட்ஸ் ஆர் லெட்டர்ஸ் அது போல இருக்கும். எதை காமன் வேர்ட்ஸ் ஆர் லெட்டர்ஸ்ன்னு சொல்றேன்னா, இஸ்,
எ, லைக், வேற என்ன சொல்லலாம்? நம்ம நிறைய இடத்துல த, ஆஃப், இது போல தி, ஆஃப், அண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோமா? ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து காமன் வேர்ட்ஸ். ஓகேவா? இந்த காமன் வேர்ட்ஸ் இல்லாமையே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மிஷினு நம்மளோட லெட்டர்ஸையோ டெக்ஸ்டையோ ஒரு சென்டென்ஸையோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ இது என்ன பண்ணும், இந்த போல காமன் வேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிடும், ரிமூவ் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்னு சொன்னேன், நம்மளோட காமன் வேர்ட்ஸையும் ரிமூவ் பண்ணும். நான் வந்து டெஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங்னா காமனாக சொல்லும் போதே நான் சொல்லிட்டேன், காமன் வேர்ட்ஸு பஞ்சுவேஷன் மார்க்ஸ்லாம் அது ரிமூவ் பண்ணிவிடுன்னு. இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லும்போது நான் தேர்ட் ஸ்டெப்பில் சொன்னது பஞ்சுவேஷன் மார்க், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ரிமூவ் பண்ணுது. அடுத்து ஸ்டாப் வேர்ட் ரிமூவலில் காமன் வேர்ட்ஸை ரிமூவ் பண்ணுது. ஓகேவா? ஃபஸ்ட்டு பஞ்சுவேஷன் மார்க்ஸு, அடுத்து ஸ்டாப் வேர்டில் வந்து நம்மளோட காமன் வேர்ட்ஸை ரிமூவ் பண்ணுது. இந்த காமன் இது ரிமூவ் பண்ணும்போது அதுக்கு வந்து கிளியரான ஒரு சென்டென்ஸ் கிடைக்குமா, கிளீன் டேட்டாவா ஒரு சென்டென்ஸ் கிடைக்குமா? அப்ப அது என்ன பண்ணும், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அவங்க கேட்கறது இதுதான்ப்பா, ஸோ நம்ம இதை கொடுத்துருவோம் அப்படிங்கும்போது இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம்னா எப்படி சொல்லலாம், என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, ஓகே ஐ எம் லேர்னிங் NLPன்னு வச்சுப்போம். ஓகேவா? என்ன சொல்றேன், ஐ எம் லேர்னிங் NLP அப்படின்னு வச்சுக்கிறேன்னா இப்ப இதுல எது எது காமன் வேர்ட்ஸ், ஐஎம்னு ஐன்றதும் காமன் வேர்டு தான், ஐஎம் ஏஎம்ங்கிறதும் காமன் வேர்டு தான். இந்த ஐஎம்ங்கிறதே என்னன்னா காமன் வேர்டு தான். அப்ப இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா லேர்னிங் NLP என்ன பண்ணும், இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு அவுட்புட்டை கொடுக்கும். இந்த காமன் வேர்ட்ஸை என்ன பண்ணிடும் அப்படின்னா நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிடும். இதுதான் இதோட ஃபோர்த் ஸ்டெப். இது என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டாப் வேர்ட் ரிமூவல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதோட இது என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த பஞ்சுவேஷன் மார்க்கோ இந்த காமன் வேர்ட்ஸோ இல்லை ஐ மீன் இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸோ இந்த காமன் வேர்ட்ஸோ மீனிங்லெஸ் தான். நம்மளுக்கு ஒரு சென்டென்ஸோட மேக் பண்ணும்போது நம்மளுக்கு சென்டென்ஸ் உள்ள வேர்ட்ஸ் தான் நம்மளுக்கு மீனிங்கை கொடுக்குமே தவிர இந்த பஞ்சுவேஷன் மார்க் மீனிங் கொடுக்குமா? கிடையாது. அதே மாதிரி இந்த இஸ், ஏ அப்படின்றது நம்மளுக்கு மீனிங் கொடுக்குமா? கிடையாது. ஸோ அதை சென்டென்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். அந்த ஒவ்வொரு பர்டிகுலர் காமன் வேர்ட்ஸும் நம்மளுக்கு என்ன பண்ண போறது இல்லை, நம்மளுக்கு வந்து ஒரு மீனிங்கை கொடுக்க போறது இல்லை. ஸோ இந்த மாதிரி இது மீனிங்கே டிரைவ் பண்ணலை அப்படிங்கும் போது ஏன் நான் அதை யூஸ் பண்ணணும்? ஸோ என்னோட டேட்டா எனக்கு என்ன பண்ணும், நிறைய போயிட்டே இருக்கும். ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு டஃப்பாக இருக்கும். ஸோ இதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ஐ மீன் மிஷின் என்ன பண்ணுது அப்படின்னா, மிஷின்ல நான் என்ன ஸ்டெப் கொடுக்குறேன் அப்படின்னா இதெல்லாம் நீ ரிமூவ் பண்ணிடு, உனக்கு தேவையான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோன்றத நான் வந்து மாடலை ஃபீட் பண்ணிடுறேன். ஓகேவா? இது என்ன பண்ணுது, NLPல ஃபோர்த் ப்ராசஸா நம்மளோட காமன் வேர்ட்ஸை ரிமூவ் பண்ணிடுது. ஓகே, இதோட ஃபிஃப்த் ப்ராசஸ் என்ன அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டெம்மிங் அண்டு லிமிட்டேஷன் அப்படின்றது என்ன, ஸ்டெம்மிங்னா என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸ்டெம்மிங்னாலே உங்களுக்கு இந்த வேர்ட்லேருந்தே தெரிஞ்சிருக்கும். ஸ்டெம், இந்த ஸ்டெம்னா என்ன அப்படின்னா நம்மளோட வேர்ட்ஸ் வந்து நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், இது போல ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் நம்ம வந்து சஃபிக்ஸ் வந்து ஆட் பண்ணுவோமா. ரன்ஸ், எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க, ரன்ஸ், ரன்னிங். ஓகேவா? இது போல என்ன பண்ணுவோம், நம்ம சஃபிக்ஸை ஆட் பண்ணியிருப்போம். இதுதான் நம்மளுக்கு வந்து ப்ரெசன்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா, பாஸ்ட் கண்டினியூஸா, ப்ரெசன்ட் கண்டினியூஸா எல்லாமே நம்மளுக்கு வந்து ஜட்ஜ் பண்ணுவோமா இந்த மாதிரி சஃபிக்ஸை வச்சுதான். ஸோ இது போல சஃபிக்ஸஸ்லாம் இது என்ன பண்ணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடும். ஓகேவா? இந்த மாதிரி சஃபிக்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இதோட ரூட் வேர்டு, பேஸ் வேர்டு ஒன்று இருக்கும் தெரியுமா. இப்போ ரன்ஸ், ரன்னிங், இதோட பேஸ் வேர்டு என்ன, ரன்னா. ஓகேவா? இந்த பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்டை மட்டும்தான் அது என்ன பண்ணிக்கும், எடுத்துக்கும். இந்த சஃபிக்ஸை என்ன பண்ணிடும், ரிமூவ் பண்ணிடும். இதுதான் என்ன அப்படின்னா ஸ்டெம்மிங். ஓகேவா? அடுத்து லெமிட்டேஷன். ஓகே, இந்த லெமிட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா சேம் வந்து கொஞ்சம் எப்படி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெம்மிங் மாதிரி தான். எப்படி பார்த்தோம்னா ஸ்டெம்மிங் மாதிரி தான் இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா அதோட அக்யூரட்டான ஒரு எப்படி சொல்றது, ஒரு அக்யூரட்டான ஒரிஜினல் வேர்டுக்கு கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? நான் என்ன சொன்னேன், இங்க சஃபிக்ஸை ரிமூவ் பண்ணி இதோட ரூட் வேர்டை எடுக்குது. ஆனா இந்த லிமிட்டேஷன்ல என்ன பண்ணும் அப்படின்னா
சேம் எப்படின்னா சிமிலரா வந்து ஸ்டெம்மிங் மாதிரி தான் இருக்கும். ஆனா என்னன்னா அதோட ஒரிஜினல் வேர்டை வந்து கன்வெர்ட் பண்ணும். இப்ப எப்படி சொல்றேன் பாருங்க. பெட்டர் அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க? எதுக்கெல்லாம் இது பெட்டரா இருக்குப்பா அப்படின்னா அதுக்கு வந்து ஒரிஜினல் மீனிங் என்னவா இருக்கும்? குட்டா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அது என்ன பண்ணும் அப்படின்னா அதோட ஒரு வேர்டோட ஒரிஜினல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா லிமிட்டைசேஷன். ஸ்டெம்மிங்கும் லிமிட்டைசேஷனும் ஓரளவுக்கு சேம் தான். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த 5 ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து தான் என்ன அப்படின்னா டெஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்மளோட ரா டேட்டாவை என்ன பண்றாங்க அப்படின்னா கிளீன் பண்றாங்க. ஓகேவா? ஓகே. இதுதான் வந்து டெஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங். நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தது என்ன அப்படின்னா டெஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங்னா என்னன்னு பார்த்தோம். இது NLP மாடலுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட்டை கிளியர் பண்ணி நாய்ஸை வந்து ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஃப்ரீயான டேட்டாவா ஒரு கிளீன்டு டேட்டாவா கொடுக்கும். அந்த கிளீன் டேட்டாவை நம்ம மாடல்ஸ்ல வந்து இம்போர்ட் பண்ணுவோம், ஃபீட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்குது, அதோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு ஹையா இருக்குன்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங் பண்ணாலே நம்மளோட மாடல் எப்படி இருக்கும்? ஹை பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். அதே சேம் டைம் நம்மளோட மிஷினை அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ நான் என்னென்ன ஸ்டெப் சொன்னேன்? ஃபர்ஸ்ட் வந்து டோக்கனைசேஷன். ஓகேவா? டோக்கனைசேஷன். அடுத்து வந்து என்னன்னா அடுத்து வந்து என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஸ்டாப் வேர்ட் ரிமூவல் சொல்லியிருப்பேன். லோவர் கேசிங் சொல்லியிருப்பேன். ஓகேவா? இந்த டோக்கனைசேஷன் வந்து நம்மளோட வேர்டை வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வேர்டையுமே எப்படி ஹேண்டில் பண்றது, மிஷின் எப்படி ஹேண்டில் பண்ண போகுதுங்கிறதுக்காக கொடுக்கறது தான் டோக்கனைசேஷன். அடுத்து இந்த ஸ்டாப் ரிமூவல் அண்ட் லோவர் கேசிங்கிறது அன்னெசரியான உள்ள வந்து வேரியேஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு. அடுத்து இந்த ஸ்டெம்மிங் அண்ட் லிமிட்டைசேஷன் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா நம்மளோட ஒவ்வொரு வேர்டுக்குமே ஒரு ஓரியன்டான மீனிங்கான வேர்ட்ல வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுதான் டெஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங். அடுத்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன். நமக்கு தேவையான ஃபீச்சர்ஸை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம், இது எதுக்காக யூஸ் பண்ண போறோம், இது என்ன இம்பார்ட்டன்ஸ் தருது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் ரா டேட்டாவை நமக்கு வந்து என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னா ஃபீச்சர்ஸை ரா டேட்டாவில் உள்ள ஃபீச்சர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். இந்த ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்கிறீங்க, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அந்த ஃபீச்சர்ஸ்னா என்ன, அது எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறதுங்கிறத நான் பார்க்க போகிறோம். இப்போது நான் சொல்லிட்டேன் நம்ம எடுக்க போகிறது டெக்ஸ்ட் டேட்டா தான். ஓகேவா? இந்த டெக்ஸ்ட் டேட்டாவில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும், நிறைய பஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம டெக்ஸ்ட்டை அப்படியே டெக்ஸ்டாக கொடுத்தோன்னா நம்மளுக்கு மிஷினுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்கும். சேம் டைம் அதால் வந்து அந்த அளவுக்கு அதை அண்டர்ஸ்டாண்டபிளும் பண்ணிக்க முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்ட்டை என்ன பண்ணுறோம் நியூமெரிக்கல் ஃபீச்சர்ஸாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த நியூமெரிக்கல் ஃபீச்சர்ஸாக கன்வெர்ட் பண்ணதில்ல, இதுதான் யார் அந்த வேலையை பார்க்க போகிறா அப்படின்னா இந்த ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் தான். ஓகேவா? ஓகே. இந்த இந்த நியூமெரிக்கல் ஃபீச்சர்ஸை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். இந்த நியூமெரிக்கல் ஃபீச்சர்ஸ் தான் நம்மளுக்கு வந்து இங்கே ஹை பர்ஃபார்மன்ஸாக ஒர்க் ஆக போகுது. எதில்? நம்மளோட NLPல. ஓகேவா? ஓகே. அடுத்து இந்த ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷனில் என்னென்ன ஸ்டெப் இருக்குது, அதில் என்னென்ன இந்த டெக்ஸ்ட்டை வந்து நியூமெரிக்கலாக எப்படி வந்து அது கன்வெர்ட் பண்ண போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா என்ன அப்படின்னா பேக் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேவா? பேக் ஆஃப். ஓகே. இந்த பேக் ஆஃப் வேர்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணும். நான் சொல்லியிருப்பேனா டோக்கனைசேஷனில் என்ன பண்ணும் சென்டென்ஸை ஸ்ப்ளிட் பண்ணும். ஆனால் அது என்ன டெக்ஸ்டாக தான் கொடுக்கும். அந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல அதுக்கு ஃப்ரீக்வென்சி கண்டுபிடிச்சு ஓகேவா கவுண்ட் பண்ணி வேர்டை கவுண்ட் பண்ணி இதை வேர்ட் கவுண்ட்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? வேர்ட் கவுண்ட் பண்ணி அதுக்கு ஃப்ரீக்வென்சி கொடுத்துச்சு அப்படின்னா ஓகேவா இந்த போல ஃப்ரீக்வென்சி கொடுக்குது அப்படின்னா அது யார் பண்ணுவா அப்படின்னா இந்த பேக் ஆஃப் வேர்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வேர்டையுமே கவுண்ட் பண்ணி இந்த சென்டென்ஸ்ல நான் இவ்வளோ ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா ஒரு சென்டென்ஸ்ல இந்த வேர்டு எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, இதோட கவுண்ட் என்ன அப்படின்னு கொடுக்குதுல, இதை யார் பார்க்குறா அப்படின்னா பேக் ஆஃப் வேர்ட்ஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த வேர்ட்ல இத்தனை கவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டோம்னா அது மிஷின் என்ன பண்ணிருக்கோம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம். ஓகே
இப்போ NLPன்ற வார்த்தை 2 டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்னா ஓகே NLPன்ற வார்த்தை 2 டைம்ஸ் பண்ணிருக்கு. அப்போ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. எந்த சென்டென்ஸ்ல இருக்குன்னா அதை ஸ்பிளிட் பண்ணி அதுக்குள்ள மீனிங்கா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ இதுக்காக தான் என்ன ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்டெப் ஆஃப் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் என்னன்னா பேக் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேவா? நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பார்த்துக்கோங்க. என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா சேம் நம்ம ஃபர்ஸ்டே கொடுத்துருப்போம்ல அந்த ஐ லவ் NLPன்னு சொல்லி நான் ஒரு சொல்லியிருப்பேன்ல. ஸோ அந்த அதே எக்ஸாம்பிளை நம்ம இங்க வச்சுக்கலாம். இப்போ ஐ லவ் NLPன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதை வந்து நான் என்ன பண்றேன் ஒரே சென்டென்ஸா தான் கொடுக்குறேன். ஓகேவா? ஐ லவ் NLP. ஓகேவா? இப்போ நான் ஒரே சென்டென்ஸா கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் இது இப்போ டேட்டா செட்னா என்ன ஒரே ஒரு சென்டென்ஸா இருக்க போது அப்படி கிடையாது. டேட்டா செட்னாலே நிறைய பாஸ்ட் டேட்டாஸ் வந்து இருக்கும். அதுதான் டேட்டா செட். ஸோ 1 2 இருக்குமா அப்படின்லாம் கிடையாது. நிறைய நம்பர் ஆஃப் சென்டென்ஸ் நம்மளோட டேட்டால இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு சென்டென்ஸை எப்படி பண்ணுதுன்னு தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இன்னொரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா NLP இஸ் ஆசம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ NLP இஸ் ஆசம் அப்படின்ட்டு இருக்கு. ஓகேவா? இப்ப அது என்ன பண்ணும் ஒன்னா ஸ்பிளிட் பண்ணுமா? இப்போ அது ஸ்பிளிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஐன்றது எத்தனை தடவை வந்திருக்கு 1 டைம் வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து வந்து லவ்ன்ற வேர்டு எத்தனை தடவை வந்திருக்கு 1 டைம் வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து NLPன்றது எத்தனை தடவை வந்திருக்கு 2 டைம் வந்திருக்கு. ஸோ இது போல அது என்ன பண்ணும்னா கவுண்ட் பண்ணும். அப்ப இஸ் எத்தனை தடவை வந்திருக்கு 1 தடவை வந்திருக்கு. ஓகேவா? அடுத்து ஆசம்ன்றது எத்தனை தடவை வந்திருக்கு? ஓகேவா? ஆசம்ன்றது 1 டைம் வந்திருக்கு. ஸோ இது போல அதோட ஃப்ரீக்வன்சியா கவுண்டை வந்து கவுண்ட் பண்ணி அது வந்து நம்பர்ஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா இதுதான் என்ன பேக் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஹிடன் பேட்டர்ன்ஸ் அதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பேக் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னு. ஓகேவா? ஸோ நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா இதோட ஸ்ட்ரக்சர் அது கண்டுபிடிச்சுமா? ஓகே ஐன்ற வார்த்தை இத்தனை தான் இருக்குன்னு இந்த மாதிரி எடுக்குது பாருங்க. இதை தான் என்னன்னு சொல்லணும்னா ஃபீச்சர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. ஒரு டேட்டாலேருந்து ஃபீச்சர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது. இதே ஒரு டயக்ராமோ இல்லை வேற ஏதாவது நம்பர்ஸ் ஆன டேட்டாலாம் இருக்குன்னா அதுவுமே நம்ம ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம். நான் அதை எப்படின்னு சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு வந்து எல்லாத்துலயுமே ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட்ன்றது ஒண்ணுதான். ஓகேவா? எப்படின்னா இப்ப பாருங்க. இப்போ வந்து இங்க வந்து ஒரு பால் டயக்ராம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு பால் வரல, நீங்க இந்த பாலாவே கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பால் டயக்ராம் இருக்கு அப்படின்னா இதுல எப்படி ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் தெரியுமா? இதுல எத்தனை லைன்ஸ் இருக்கு 4 லைன்ஸ் இருக்கா? இது ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும். அடுத்து இதுல வந்து எவ்வளவு வந்து இப்போ இது பார்க்கும்போது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுதா? ஓகேவா? இதுல ட்ரையாங்கிள் ஷேப்ல எத்தனை தெரியுது அப்படின்னா 4 தெரியுதா? ஸோ இதெல்லாம் எடுக்குது பாருங்க. ஒண்ணா போய் அது என்ன பண்ணும் ஃபீச்சர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எல்லாம் நம்மளோட டேட்டா சயின்ஸ்லயே மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரீ ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான மெத்தட் தான். ஓகே, நம்ம ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன்ல ஃபர்ஸ்ட் டைப் என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா பேக் ஆஃப் வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். ஓகே, பேக் ஆஃப் வேர்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட என்ன பார்க்க போறோம் செகண்ட். ஓகே சாரி. இப்போ இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட TF IDF. இந்த TFனா என்ன? IDF. இந்த TFனா என்ன IDFனா என்ன அப்படின்னா TFன்றது டேர்ம் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுவும் எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது? ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அடுத்து IDFனா என்ன அப்படின்னா இன்வர்ஸ் டாக்குமெண்ட் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? இது என்னன்னா TFன்றது ஒரு மீனிங், IDFன்றது ஒரு மீனிங். ஓகேவா? இது ரெண்டுமே என்னன்னா சேர்ந்துதான் ஒரு சென்டென்ஸ்க்குமே ஒவ்வொரு டேட்டாக்குமே ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே, அதை நான் என்னன்னு சொல்றேன். ஓகே, இந்த TFன்றது என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா வேர்டுக்கும் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இப்போ வந்து இந்த NLPன்னு ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேர்ட்ல என்ன இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கு, இதுல என்ன இம்பார்ட்டன்டான பாயிண்ட் இருக்கு, இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுதுல, அந்த ஃப்ரீக்வன்சி பார்க்குதுல, அந்த வேலையை யார் பாப்பா அப்படின்னா இந்த TF பார்க்கும். ஓகேவா?
ஓகே. யாரு டிஎஃப் மட்டும் பார்க்க மாட்டாங்க. டிஎஃப்பும் பார்ப்பாங்க, ஐடிஎஃப்பும் பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல ஒரு வேல்யூஸ பேஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுவாங்க. அதுல தான் இவங்க 2 பேரும் என்ன ஆவாங்கன்னா, டிஃபர் ஆகாங்க. ஓகேவா? சரி ஓகே. அது எப்படின்றத சொல்றேன். இந்த டிஎஃப்ன்றவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேர்டு எவ்ளோ இம்பார்ட்டன்ஸ், அதுல என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, நம்மளுக்கு இது தேவைப்படுமான்னு பார்க்குறவங்க தான் டிஎஃப்பும். ஆனா இதுல உள்ள சிமிலர்ஸ் என்ன அப்படின்னா, இதுல எத்தனை தடவை ஒரு வேர்டு ரிப்பீட் ஆகிருக்கு, ஓகேவா? எத்தனை தடவை ஒரு வேர்டு வந்து ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றத ஃப்ரீக்வன்சியா கவுண்ட் பண்றாங்கல்ல, இந்த வேலையை பார்க்கறவங்க தான் யாரு அப்படின்னா இந்த டிஎஃப். ஓகேவா? இத வந்து ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ப நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா இந்த ஐடிஎஃப், அந்த இன்வெர்ஸ் டாக்குமெண்ட் இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த வேர்டு நம்மளுக்கு எப்படி சொல்றது, ப்ராபபிலிட்டி பேஸ்ட்ல, ஓகேவா? ப்ராபபிலிட்டி பேஸ்ட்ல லாகரிதமிக் எடுத்து பார்ப்பாங்க. ஓகேவா? இந்த ஐடிஎஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, லாக் வேல்யூ எடுத்து பார்ப்பாங்க. இந்த வேல்யூல எந்த வேல்யூ வந்து எனக்கு இம்பார்ட்டன்ட், லெஸ் இம்பார்ட்டன்டா இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிடும். ஐ மீன் லெஸ் இம்பார்ட்டன்டா இருக்குங்கிறத பார்ப்பாங்க. லெஸ் இம்பார்ட்டன்ட்னா என்ன, லாக் எடுத்தனா இப்போ 2/2ன்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன வேல்யூ வரும், 0 தானே வரும். அப்ப அதுதானே எனக்கு லெஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ எது ஹை இம்பார்ட்டன்டான வேல்யூ, எது லெஸ் இம்பார்ட்டன்டான வேல்யூன்னு பார்க்குறவங்க தான் இந்த ஐடிஎஃப். எத்தனை தடவை என்னோட ஒரு வேர்டு வந்து ரிப்பீட் ஆயிருக்கு, அப்ப அது ரிப்பீட் ஆயிருக்குன்னா அது ஏதோ ஒரு மெயினான வேர்டுன்னு கண்டுபிடிக்கிறவங்க டிஎஃப். உங்களுக்கு வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். ஒரு வேர்டு ரிப்பீட்டே ஆயிருக்கு, நான் டெய்லி வந்து ஆப்பிள் 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 நான் சொல்லிட்டே இருக்கேன், எனக்கு ஆப்பிள் வேணும் எனக்கு ஆப்பிள் வேணும்னு நான் சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம், எனக்கு ஆப்பிள் பிடிக்கும்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஆப்பிள் பிடிக்கும்னு அந்த ஒரு விஷயம் சொல்றோம்ல, அது எதை வச்சு சொல்றேன், நான் ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கதை வச்சுதான். ஸோ அந்த ரிப்பீட்டடா சொல்றதை வச்சு இது இம்பார்ட்டன்றத கண்டுபிடிக்கிறவங்க டிஎஃப். ஐடிஎஃப் என்ன அப்படின்னா, நான் இன்னைக்கு வந்து 3 தடவை நான் ஆப்பிள்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? நான் வந்து நேத்தி ஒரு தடவை தான் ஆரஞ்சு சொல்லியிருக்கேன் அப்படின்னா, அப்ப எனக்கு ஆப்பிளும் வேணும், ஆரஞ்சும் வேணும். ஆனா இது 2யும் கம்பேர் பண்ணையில நான் எத்தனை தடவை ஆப்பிள் அதிகமா சொல்லியிருக்கேன், 3 டைம்ஸ் அதிகமா ஆப்பிள தான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 3 டைம்ஸ் அது என்ன பண்ணும், அப்ப இது 2யும் கம்பேர் பண்ணும். ஓகே, இவங்க 3 டைம்ஸ் வந்து ஆப்பிள தான் வந்து ஹையா சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தேவை, ஆப்பிள் தான் தேவை போல அப்படின்றத ஜட்ஜ் பண்றது யாரு அப்படின்னா இந்த ஐடிஎஃப். இது 2க்கும் என்ன பார்க்கும், ஃப்ரீக்வன்சி மெஷர்ஸ் பார்க்கும். ஓகேவா? இதுதான் வந்து நம்ம ஐடிஎஃப், டிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி எடுக்கும்னா, சேம் நம்ம வந்து இந்த ஐ லவ் என்எல்பியே வச்சுக்கலாம். ஐ லவ் என்எல்பி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, இதோட வேல்யூஸ் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, இப்போ வச்சுக்கோங்க, இப்போ 1 1 1. ஓகேவா? இப்படிதான் இருக்குமா, வெக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா, ஓகேவா? இப்படி எடுத்துக்கும். சேம் திங் இதே வந்து நான் இந்த என்எல்பி இஸ் ஆசம்னு ஒண்ணு கொடுத்தேன்ல, இதுல எடுத்துக்கிட்டு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா 0, அந்த வேர்டிங்ஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் போடல. என்எல்பி இஸ் அதேல வந்து இப்போ இந்த என்எல்பி இஸ் ஆசம் இங்க இருக்குல்ல. ஓகே, இந்த என்எல்பி ஆசம்ல என்எல்பி வந்து இதுக்கு முன்னாடி வெக்டார் சேர்த்துக்கும், வெக்டரைஸ். ஏன்னா இது வெக்டரைஸ் தான் பண்ணுது. ஸோ அதனால ஜீரோஸை முன்னாடி ஆட் பண்ணிக்கும். ஸோ இது மாதிரி கொடுக்கறது. அப்ப என்ன, எனக்கு எந்த வேர்டுமே இங்க ரிப்பீட் ஆகவே இல்லை. நான் ரிப்பீட் ஆகியிருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பேன், இங்க வந்து 2ன்ற வேல்யூ போட்டிருப்பேன். ஆனா எனக்கு ரிப்பீட்டே ஆகல, அதனால 1 1 1ன்னு கொடுத்துருக்கேன். சேம் இங்கேயுமே எனக்கு எந்த வேல்யூ ரிப்பீட் ஆகல, ஒரே சென்டென்ஸ்ல. நான் டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் சொல்லல, ஒரே சென்டென்ஸ்ல. ஆனா இவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ், டிஃப்ரெண்ட் டாக்குமெண்ட்ல உள்ள எல்லா வேல்யூஸுமே இதுக்கு இது எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் வேர்டு கொடுக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. அப்ப எப்படின்னா, இப்ப என்எல்பி எத்தனை தடவை வந்திருக்கு, இப்ப வந்து என்எல்பி வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு. அதை இப்ப என்ன எடுக்கும்னா log of 2/2 அப்படின்னு கொடுக்கும். அப்ப இதோட வேல்யூ என்ன, 0 தான். ஓகேவா? ஓகே, இப்ப என்னோட என்ன சொல்லலாம், வேண்டாம், வேற என்ன இருக்கு, லவ் எடுத்துக்கலாம். ஓகே, ஏன்னா நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இந்த காமன் வேர்ட்ஸ் எல்லாம் இது எடுத்துக்காது மோஸ்ட்லி. ஓகேவா? ஸோ நீங்க அதை அவாய்ட் பண்ணிக்கங்க. இதை மட்டும் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இம்பார்ட்டன்ட் வேர்டுங்கிறத அது இப்படிதான் எடுத்து பார்ப்போம். ஓகே, இந்த லவ்ங்கும் போது இதுக்கு லாக் வேல்யூ எடுத்துக்கலாம். இது எத்தனை இருக்கு, 1/1 தான் இருக்கு. அப்ப இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 0.69 வருமா? ஓகேவா? இதுதான் இது போல எடுக்கிற ஃப்ரீக்வன்சிஸ் எடுக்கிறது தான் என்ன, யாரு அப்படின்னா இந்த ஐடிஎஃப் பண்ணுவாங்க. எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிருக்குன்னு பாக்குறவங்க தான் இந்த டிஎஃப் பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா வேர்ட் எம்பெடிங். இந்த வேர்ட் எம்பெடிங் அப்படின்றது, ஓகே, வேர்ட் எம்பெடிங்ஸ். ஓகேவா? இந்த வேர்ட் எம்பெடிங்கிறது இது ஒரு அட்வான்ஸ்டு டெக்னிக்னு சொல்லலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா,
ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு வேர்டோட ஒரு ஒரு வேர்டோட மீனிங் எந்த அளவுக்கு பேஸ் பண்ணி இருக்கு, அதோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, ஒரு ஒரு வேர்டுக்கு ஒரு வேர்டு வந்து எந்த அளவுக்கு ரிலேஷனா இருக்குன்னு ஒரு வெக்டரைஸ் பண்ணி ஒரு வேல்யூஸ் கண்டுபிடிக்குதுல்ல, இந்த வேல்யூவை யாரு பாப்பா, இந்த வேலையை யாரு பாவா அப்படின்னா இந்த வேர்ட் எம்பெடிங்ஸ் தான். இது ரொம்ப அட்வான்ஸான மெத்தட்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, கிங் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம், கிங்னா ராஜாவுக்கு மட்டும் சொல்ல மாட்டோம். நம்ம வீட்ல கூட சும்மா நம்ம செல்லமா பேசிட்டு இருக்கும்போது, இவங்க தான் எங்க வீட்டு ராஜா அப்படின்றதெல்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாரி வேர்டு யூஸ் பண்ணும் போதெல்லாம், இந்த கிங்குன்ற வேர்டு நம்ம நெறைய டைம் யூஸ் பண்ணுவோம். இது ஒரு இந்த வேர்டுக்கு ரிலேஷனா இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். கிங்குனாலே குயின் தான். கிங்க யார சொல்லுவோம்? மென்ன சொல்லுவோம். உமன என்ன சொல்லுவோம்? குயின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு என்ன பண்ணும்னா, அது வேல்யூஸ் வந்து எடுத்துக்கும். இப்ப 2.0, 2.6, 2. எப்படி சொல்றது இருங்க, 2.6 வேண்டாம், 2.3 சாரி 0.2, 0.3, 0.7, 0.8ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த போல அது என்ன பண்ணிக்கணும், இது நானா போடல, அதுவா வெக்டரைஸ் பண்ணிக்கிற வேல்யூ. இதுக்கு இவ்வளோ ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் இருக்குன்றத யார் பண்ணுவானா, இந்த இந்த வேர்டு எம்பெடிங்ஸ் வந்து என்ன பண்ணும்னா அஷ்யூம் பண்ணிக்கும், இந்த வேர்டிங்க்கு இவ்வளோ ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் இருக்கு அப்படின்றத. அப்ப இதே மாதிரி குயினுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா? 0.4, 0.6, 0.7 இது போல இருக்கு அப்படின்னா, இதோட வேல்யூ என்ன பண்ணும் அப்படின்னா சிமிலரா இருக்கும். இதை ஆட் பண்ணா இந்த ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்ன இருக்கும்னா சிமிலரா இருக்கும். அப்ப பார்க்கும்போது இந்த 2 வேர்டும் தான் என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணும், இந்த வேர்ட் எம்பெடிங்ஸ் கிங்குன்னா குயின் தான் இதோட ரிலேஷன், மென்னுனா உமன் தான் அப்படின்ற ஒரு ரிலேஷனை வந்து சொல்லுது தெரியுமா? இதுதான் இதோட பாசிபிளான ரிலேஷன் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணது இல்ல. இதுதான் இந்த வேலையை யார் பாக்குறா அப்படின்னா இந்த வேர்ட் எம்பெடிங்ஸ் பாக்குது. ஓகேவா? புரியுதா? ஓகே, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்கிராம்ஸ். ஓகே, இந்த என்கிராம்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதுல வந்து என் டைப் ஆஃப் சென்டென்ஸை மேக் பண்ணியிருக்கோம். இந்த என் டைப் ஆஃப் சென்டென்ஸை அது கரெக்டா வந்து இது வந்து யூனிகிராம், இது ஒரு சென்டென்ஸ் தான், இதுல 2 சென்டென்ஸ் இருக்கு, இதுல 3 சென்டென்ஸ் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி தருவாங்கல்ல. இதை யாரு பண்றா அப்படின்னா இந்த என்கிராம்ஸ் பண்றாங்க. இந்த ஃபீச்சர்ஸ் இதுல இத்தனை சென்டென்ஸ் இருக்குன்றத கூட ஐடென்டிஃபை பண்றது என்னன்னா ஒரு ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் தான். இதுல என்ன இருக்குன்னா யூனிகிராம்னா உங்களுக்கு தெரியும் ஒரே சென்டென்ஸ் இருக்கிறது. பைகிராம், ஓகே, பைகிராம்னா 2, ட்ரைகிராம். ஓகேவா? ஸோ இது போல நம்பர் ஆஃப் கிராம்ஸ் இருக்கு. இதை நம்ம எதுல டிஃபைன் பண்ணுவோம்னா எண்ணில் தான் டிஃபைன் பண்ணுவோம். நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட, இதை நியூமெரிக்ல தான் இந்த ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபுல்லாவே நியூமெரிக்கல் பேஸ்ல தான் இருக்கும்னு சொல்லி. அப்ப இது என் கிராம் அப்படின்னா ஒரு வேர்டு தான் நம்ம ஒரு சென்டென்ஸா எடுத்துப்போம், அப்படி கிடையாது இல்ல. நமக்கு தெரியும் ஒரு சென்டென்ஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. ஓகே, இந்த யூனிகிராம்னா என்ன, நம்ம அந்த ஒரே எக்ஸாம்பிளே வச்சு எடுத்துக்கலாம், அப்பதான் கன்ஃபியூஸ் ஆகாது. ஐ லவ் என்எல்பின்றது இந்த ஃபுல்லா ஒரே சென்டென்ஸா, நான் ரெண்டுக்குமே ஒரே சென்டென்ஸா நான் யூஸ் பண்ணியிருக்கேனா, ஸோ இது என்னன்னு சொல்லுவோம்னா யூனிகிராம்னு சொல்லுவோம். ஸோ இதை மிஷின் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், இது ஒரு சென்டென்ஸ் தான் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ பைகிராம் அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஸோ இது எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும்னு சொல்றேன் அப்படின்னா என்எல்பியில நம்ம இந்த மெத்தட்ஸ் எல்லாம் பண்ணாதான் அதால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம எதையுமே பண்ணாம மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா கிடையவே கிடையாது. நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ப்ராசஸுமே இம்பார்ட்டன்ட். நம்ம ஒவ்வொரு ப்ராசஸ்லயும் என்னென்ன ஸ்டெப்ஸ் கொடுக்குறோங்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நான் அதோட இம்பார்ட்டன்ஸும் சொல்லிட்டே தான் வரேன், நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்ப பைகிராம், இந்த பைகிராம்ல என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் ஐ லவ் என்எல்பி, நான் இப்ப என்ன பண்ணிட்டேன் 2 சென்டென்ஸா கொடுத்துருக்கேன். இப்ப ஐ லவ் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ், லவ் என்எல்பின்றது ஒரு சென்டென்ஸ். அப்ப என்ன இது அர்த்தம், இது வந்து பைகிராம்னு அர்த்தம். புரியுதா? சோ இப்படி வந்து இருக்கு, இந்த மாதிரி சென்டென்ஸ் இருக்கு அப்படின்னா இது ஈஸியா என்ன பண்ணிடும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும். இது பைகிராம் தான், இது யூனிகிராம் தான், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இது யூனிகிராம் ஃபீச்சர்ஸ் அப்படின்றத இது போய் என்ன பண்ணும், அடுத்தடுத்த மாடலுக்கு ஃபிட் பண்ணும். இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்மளோட என்கிராம் மெத்தட். இது ஒரு என்னன்னா ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம். அடுத்து
ட்ரைகிராம். இந்த ட்ரைகிராம் என்ன பண்ணும் அப்படின்னா, இதே எடுத்துக்கலாம். ஐ லவ் என்எல்பி. நீங்க வேற வேற சென்டென்ஸா வச்சுக்கோங்க. நான் ஜஸ்ட் ஒரே எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஐ லவ் என்எல்பின்னு தனித்தனியா வந்து கொடுக்குதுல, இது என்ன பண்ணுது, ஒருவர் இதையே ஒரு நம்ம என்ன சொல்லுவோம், இதை ஒரு வேர்டுன்னு சொல்லுவோமா, இதை ஒரு சென்டென்ஸா நம்ம சொல்ல மாட்டோம்னா. ஸோ நான் சொல்றேன், இப்போ வந்து இது என்ன பண்ணுன்னா, ஒரு சென்டென்ஸா அது வந்து என்ன பண்ணிக்கோன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இதை வந்து என்ன பண்ணுன்னா, இதை ட்ரைகிராம்னு அது வந்து என்ன பண்ணும், இது வந்து ஃபீச்சர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இது ட்ரைகிராமோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு. இது என்ன பண்ணுது, குரூப் ஆஃப் வேர்ட்ஸை, ஓகேவா, இதையும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்ல இருந்து என்ன பண்ணுது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. இப்ப இது ஒரு குரூப் ஆஃப் சென்டென்ஸா, இதுல இருந்து நான் என்ன பண்ணேன், 2 பைகிராம்னு சொல்லிட்டு மாத்தினேனா, ஸோ இதை என்ன பண்ண, ட்ரைகிராமா மாத்தினா. அப்ப என்ன பண்ணலாம், ஒரு குரூப் ஆஃப் வேர்டை நம்ம என்னன்னு மாத்தலாம், தனித்தனி ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸா நான் வந்து என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம எப்படி ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதை ஒரு தனித்தனி சென்டென்ஸா கூட என்னால மேக் பண்ண முடியும் அப்படின்றதான் இதுல சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்து என்ன அப்படின்னா, அடுத்த ஒரு ஸ்டெப் என்னன்னா, பிஓஎஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை, பார்ட் ஆஃப் ஸ்பீச். நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பார்ட் ஆஃப் ஸ்பீச்னா என்ன அப்படின்னு. ஓகேவா. இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல என்ன அப்படின்னா, இந்த நம்ம சொல்லுவோம்ல நவுன், நவுன், அட்ஜெக்டிவ், ப்ரனவுன், இது போலலாம் இருக்குல்ல. ஓகேவா. இதெல்லாம் என்ன சொல்லுவோம், இதெல்லாம் என்னென்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்ன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணதில்ல. இதுதான் யார் அந்த வேலையை பண்ணுவா அப்படின்னா, இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் தான். பார்ட் ஆஃப் ஸ்பீச் ஐடென்டிஃபை பண்றவங்களோட பேரே என்னன்னா பார்ட் ஆஃப் ஸ்பீச் தான். ஓகேவா. இதுவும் என்னன்னா ஒன் ஆஃப் த ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஸ்டெப் தான். ஓகேவா. இப்போ நான் அந்த ஐ லவ் என்எல்பின்னு கொடுத்தேன்ல, ஸோ அதே தான் இங்க. இப்போ என்னன்னா, ஐய வந்து ப்ரனவுன் ஆகும். ஓகே, ஐய விட்டுருங்க. அடுத்து வந்து ஐ லவ், லவ் வந்து என்னவா எடுத்துக்கும், நவுனா எடுத்துக்குமா, ஐ லவ் என்எல்பி அட்ஜெக்டிவா எடுத்துக்குமா. ஸோ அது போல ஒவ்வொரு வேர்டையுமே என்னென்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச்னு ஐடென்டிஃபை பண்றது யாரு வேலை, அந்த வேலையை பார்ப்பா அப்படின்னா இந்த பிஓஎஸ் பார்ட் ஆஃப் ஸ்பீச் தான் பார்ப்பாங்க. ஓகேவா. அடுத்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம், அதுல என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். நான் சொல்லிட்டேன், ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன்னா நம்மளோட ஒவ்வொரு டெக்ஸ்ட் டேட்டாலேருந்து ஃபீச்சரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். எந்த மாதிரி ஃபீச்சர்ஸை வச்சு அப்படின்னா, அதை நியூமரிக்கல் வேல்யூ ஃபீச்சர்ஸாக வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டேன். நான் என்னன்னா ஃபர்ஸ்ட்டு 5 டைப்ஸ் சொன்னேன். ஸோ சாரி, இது வந்து பிஓஎஸ் மட்டும் கிடையாது, பிஓஎஸ் டேகிங். ஒவ்வொன்றுத்துக்கு டேக் பண்ணும். இது வந்து நவுனா, ப்ரனவுனா, அட்ஜெக்டிவான்னு. ஓகேவா. ஸோ என்னன்னா ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னன்னா ஐ லவ் என்எல்பிக்கு சொல்லியிருக்கேன். அதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரனவுன்னு எடுத்துக்கும், அடுத்து வேர்ப் வந்து லவ்னு எடுத்துக்கும், அடுத்து வந்து என்எல்பியை வந்து நவுன்னு எடுத்துக்கும். ஓகேவா. ஸோ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பேக் ஆஃப் வேர்ட்ஸை ஒரு குரூப், ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ்ல அதுல என்னென்ன கவுண்ட், எத்தனை கவுண்ட் வந்து ஒவ்வொரு வேர்டுக்கு என்னென்ன கவுண்ட்ன்றதை எடுக்கிறது யாருன்னா பேக் ஆஃப் வேர்ட்ஸ், வேர்ட் கவுண்ட்டு. இது டிஎஃப் ஐடிஎஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வேல்யூக்குமே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வெயிட் இருக்கு அப்படின்றத. ஓகேவா. நான் இங்கே டிஎஃப் சொன்னேன். இந்த டிஎஃப்ல இது 1/1 எடுத்துக்காது. இங்க எத்தனை சென்டென்ஸ் இருக்கு, ஐ லவ் என்எல்பி இருக்கா, அப்ப இங்க 3 வேர்டா, அப்ப இது எப்படி எடுத்துக்கும்னா 1/3. ஃப்ரீக்வன்சினா இப்படிதானே எடுத்துக்கும். அதை எப்படி நம்ம வந்து கவுண்டா எடுத்துக்க முடியும், இப்படிதான் எடுத்துக்கும். என்ன அப்படின்னா, எவ்வளவு ஃப்ரீக்வன்சில வந்து ஒவ்வொரு வேர்டும் வந்து நம்மளுக்கு இருக்கு. இதுல என்னன்னா 3/1 தான் ஐ. அப்ப 3 வேர்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு தடவை தான் யார் ரெப்ரசன்ட் ஆயிருக்கா, ஐ ரெப்ரசன்ட் ஆயிருக்காங்க. 3 வேல்யூல ஒன் டைம் தான் லவ் ரெப்ரசன்ட் ஆயிருக்காங்க. 3 டைம்ல 1 டைம் தான் என்எல்பி ரெப்ரசன்ட். இப்படிதானே எடுப்போம். ஸோ இது போல எடுக்கிறது தான் என்ன அப்படின்னா டிஎஃப். இந்த ஐடிஎஃப்னா என்னன்னு சொல்லிட்டேன், அது கூட நான் கரெக்டா தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். லாக் வேல்யூல எடுக்கும், எந்த தடவை ரெப்ரசன்ட் ஆயிருக்குன்னு. நான் சொன்ன மாதிரி 0.69 தானே சொன்னேன். ஸோ அந்த வேல்யூ தான் இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா வெயிட்டட் பேஸ்ல பண்றது, ஃப்ரீக்வன்சி பேஸ்ல பண்றது தான் டிஎஃப் ஐடிஎஃப். வேர்ட் எம்பெடிங்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வேல்யூக்கு என்ன ரிலேஷன் இருக்கு. இப்ப கிங் குயின்னு நான் சொன்னேன்னா, ஸோ அதுதான் இங்க
டென்ஸ் வெக்டார்ஸ். என்னன்னா நிறைய வெக்டார்ஸ் வேல்யூ இருக்கும். இந்த வேல்யூக்கு இதுதான் ரிலேஷன் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றது யாரு அப்படின்னா இந்த வேர்ட் எம்பெடிங்ஸ். இந்த என்கிராம்ஸ்னா என்னன்னு சொன்னேன். ஒவ்வொரு வேர்டுமே பேர் ஆஃப் வேர்ட்ஸ். பைகிராம், யூனிகிராம், ட்ரைகிராம்னு இருக்கிறது என்கிராம்ஸ். அடுத்து பிஓஎஸ் ட்ராக்கிங்கிறது ப்ரனவுன், வேர்பு, நவுனா, அட்ஜெக்டிவான்னு ஒவ்வொரு பார்ட் ஆஃப் ஸ்பீச், ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் பார்ட் ஆஃப் ஸ்பீச் ஐடென்டிஃபை பண்றது தான் யாரு அப்படின்னா இந்த பிஓஎஸ் டேக்கிங். ஸோ நம்ம இதுவரைக்கும் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா என்எல்பினா என்னன்னு பார்த்திருக்கோம், என்எல்பியில் உள்ள ஸ்டெப்ஸ் பார்த்திருக்கோம், என்எல்பி எதுக்காக யூஸ் பண்றோம்னு பார்த்திருக்கோம், அதோட சேலஞ்சஸ் என்ன, அதோட அப்ளிகேஷன் என்ன. அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங். அதுல வந்து 5 டைப்ஸ் இருக்கும். டோக்கனைசேஷன், ஸோ ஸ்டாப் வேர்ட் ரிமூவல், ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸை பார்த்தோம். அடுத்து வந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸிங்னா நம்ம டேட்டா செட்டை எப்படி க்ளீன் பண்ணுது, நம்மளுக்கு எப்படி ஒரு ரா டேட்டாவை ஒரு க்ளீன் டேட்டாவாக கொண்டு வருதுன்னு. இந்த ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஹிடன் ஃபீச்சர்ஸ், அதோட ஸ்ட்ரக்சரை கொடுத்தா நம்மளுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நம்ம மிஷின் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அதோட ஃபீச்சர்ஸ், ஹிடனாக இருக்கிற ஃபீச்சர்ஸை கூட நம்ம தோண்டி எடுக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷனில் பண்ணுவோம். ஸோ நம்ம அடுத்த வீடியோல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு டெஸ்ட்டை அது எப்படி கிளாசிஃபை பண்றதுங்க நம்ம மாடல் ஃபிட்டிங்க்கு நம்ம அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆன் ஆயிடுவோம். ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம டேட்டாவையும் கிளீன் பண்ணிட்டோம், அது ஃபீச்சர்ஸையும் எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நம்மளோட வேலை என்ன அப்படின்னா அது எப்படி அது கிளாசிஃபை பண்ண போகுது அப்படின்றதுதான். ஓகேவா? இப்ப பார்க்க போறது என்ன அப்படின்னா டெஸ்ட் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? இந்த டெஸ்ட் கிளாசிஃபிகேஷன்னா என்ன, இது எதுக்காக யூஸ் பண்றோம், இதை என்னென்ன மாடல்ஸ் வச்சு யூஸ் பண்றோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் என்எல்பினா என்ன, என்எல்பியில் வந்து எப்படி ப்ரீ ப்ராசஸ் பண்றோம். ஓகேவா? ப்ரீ ப்ராசஸிங் எப்படி பண்றோம், அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் சொல்லியிருப்பேன். டோக்கனைசேஷன், ஸ்டாப் வேர்ட் ரிமூவல், லோவர் கேசிங், அது மாதிரி சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்டிங், எப்படி ஃபீச்சரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஓகேவா? என்எல்பினா என்ன, ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் ஆஃப் டேட்டாவை கொடுத்தா அதை எப்படி ப்ரீ ப்ராசஸ் பண்ணுறது, ஒரு ஹியூமன் லாங்குவேஜை எப்படி மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அதை எப்படி க்ளீன் பண்ணி கொடுக்கறது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு ப்ரீ ப்ராசஸிங்கில் சொல்லியிருப்பேன். அடுத்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, எப்படி ஹிடன் ட்ரெண்ட்ஸ், ஒரு இன்சைட்ஸை கூட எப்படி நம்ம வந்து ஒரு ஹிடன் ஸ்ட்ரக்சரை எப்படி வந்து அந்த டேட்டாலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஃபீச்சரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளோட மிஷினுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி எப்படி ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கறதுன்றத நம்ம எதில் பார்த்துருப்போம் அப்படின்னா ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷனில் பார்த்துருப்போம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் கிளாசிஃபிகேஷன். இந்த டெஸ்ட் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்னன்னா நம்ம கொடுக்க போகிற சென்டென்ஸை அது என்னன்னு கிளாசிஃபை பண்ணுது அப்படின்றது தான் இங்கே என்னது டெஸ்ட் கிளாசிஃபிகேஷன். ஒரு டேட்டாவை மிஷின் வந்து அதை எப்படி கிளாசிஃபை பண்ண போகுது அப்படின்றது. கிளாசிஃபை பண்ண போகுதுன்னா ஒன்றும் இல்லை, நான் என்எல்பி அப்ளிகேஷன்ஸ் நிறைய சொல்லியிருப்பேன். ஓகேவா? அதில் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன். என்ன அப்படின்னா இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன், சென்டிமெண்டல் அனாலிசிஸ். இந்த சென்டிமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறது அப்படின்னா நம்மளோட ரியாக்ஷனை வச்சு சென்டிமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறது வேற. ஆனால் நம்ம கொடுக்குற ஒரு டெக்ஸ்ட் டேட்டாவை வச்சு எப்படி அது வந்து சென்டிமெண்டல் அனாலிசிஸ் பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நிறைய கூகுள் ரிவ்யூஸ் கொடுத்துருப்போம். நிறைய ஒவ்வொரு ஆப்ஸ்க்கும் ஒரு அப்ளிகேஷன்ஸில் உள்ள ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கோ, ஒரு இன்ஸ்டாவில் உள்ள போஸ்ட்டுக்கோ, ஒரு ஃபேஸ்புக்கில் உள்ள போஸ்ட்டுக்கெலாம் நிறைய நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு கமெண்டோ ரிவ்யூவோ கொடுத்துருப்போம். ஸோ அந்த ரிவ்யூலாம் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதெல்லாம் யார் அந்த வேலை பார்ப்பா அப்படின்னா இந்த என்எல்பியில் உள்ள டெஸ்ட் கிளாசிஃபிகேஷன் தான். ஓகேவா? இந்த டெஸ்ட் கிளாசிஃபிகேஷன் இது சென்டிமெண்டல் அனாலிசிஸ்க்கு மட்டுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா இந்த ஸ்பேம் டிடெக்ஷன் சொல்லியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபெமிலியரான ஒரு மெத்தட் என்ன அப்படின்னா இந்த ஸ்பேம் டிடெக்ஷன்னா ஒன்றும் இல்லை, எல்லா மெயிலுமே ஒரே டைப் ஆஃப் மெயிலாக தான் இருக்கும். ஆனால் அதில் மாறுற ஒரு வேர்ட்ஸை வச்சு இது என்ன கண்டுபிடிச்சோம் நம்மளோட மிஷினு, இது ஸ்பேமுப்பா, இது எதுக்கு நமக்கு, இதை ஏன் அவங்கள்ட்ட கொண்டு போய் நம்ம கொடுக்கணும், நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணி இதை ஸ்பேம்னு தனியாக எடுத்துகிட்டு போயிடுவோம். அது என்ன பண்ணிப்போம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம்.
அப்ப அதை ஸ்பேம்னு எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா இந்த டெஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வச்சுதான். ஒரு லெட்டர்ஸ்க்கும் தனித்தனி லேபிள்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் கிளாசிஃபை பண்ணி அது என்ன பண்ணும் அப்படின்னா, இது நமக்கு இது வந்து அந்த இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் எனக்கு ஒரு மெயில் வருது. என்னோட மெயில்ல ஒரு ஜிமெயிலே ஒரு மெயில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், அது ஸ்பேம்ல போயிருக்கும். அது எப்படி ஸ்பேம்னு கண்டுபிடிக்கும்னா, மோஸ்ட்லி ஸ்பேம்ல வந்து நிறைய பஞ்சுவேஷன் மார்க்ஸ் இருக்கும். ஒரு வேர்ட்ஸ் நிறைய தடவை ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் எப்படின்னா வேர்டிங்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு அது என்ன கண்டுபிடிச்சிடும், இது ஸ்பேம் தான் கண்டுபிடிச்சிடும். ஸோ நார்மலா ஒரு வேர்டு இது வந்து இல்ல இது நாட் ஸ்பேம்னு கண்டுபிடிக்கிறது, ஸ்பேம்னு கண்டுபிடிக்கிறதுமே அதை அந்த டெக்ஸ்ட்டை வச்சுதான் கண்டுபிடிக்கும். ஓகேவா? அந்த டெக்ஸ்ட் எல்லாம் சொல்றது அது எப்படி கிளாஸிஃபை பண்றது தான் டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். இதெல்லாம் எதை யூஸ் பண்ணி? NLPல இருக்கிற டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துட்டோம், டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்னா என்னன்னு பார்த்துட்டோம். அதோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு ஸ்பேமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது, ஒரு சென்டிமெண்டல் அனாலிசிஸ் கண்டுபிடிக்கிறது தான். ஓகேவா? ஸோ இது சின்ன ஒரு மெயிலுக்கு தான் கண்டுபிடிக்குமா அப்படிலாம் இல்லை. இது ரொம்ப லார்ஜ் டேட்டா செட்டுக்கு கூட நம்மளால இந்த டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனை யூஸ் பண்ணி இது ஸ்பேமா நாட் ஸ்பேமா ஒரு டேட்டா ஒரு 1 lakh ரிவ்யூஸை எடுத்துட்டு வந்து ஒரு 1 lakh ரிவ்யூஸ் நான் ஏதோ ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கேன்ப்பா. அதுல வந்து எனக்கு வந்து என்னோட ப்ராடக்டை ஒன்று வந்து நான் வந்து நியூவா வந்து கொண்டு வந்திருக்கேன். அதை நிறைய பேர் வந்து வாங்கியிருக்காங்க. அவங்க கொடுக்குற ரிவ்யூஸை நான் ஒன்னா போய் எடுத்து பார்த்துட்டு இருக்க முடியாது. ஓகே, இவங்க நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படி நான் எடுத்து பார்த்துருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல என்ன பண்ணுவாங்கன்னா, மொத்தமா ஒரு டேட்டாவா கன்வெர்ட் பண்ணி அதை ப்ரீ ப்ராசஸ் பண்ணி அதில் உள்ள ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுன்னா என்ன, தேவையான விஷயத்த மட்டும் எடுத்துக்கிறது. ஓகேவா? அதுல டீப்பா இருக்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் உள்ள மீனிங்கை கண்டுபிடிச்சு நான் என்ன பண்ணுவேன், என்னோட மிஷினை இதுதான் வந்து குட் ரிவ்யூஸ், உங்களுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸா இவ்வளோ வந்திருக்கு, உங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் இவ்வளோ வந்திருக்கு, நீங்க என்ன பண்ணி காட்டிடும், இதுதான் நெகட்டிவ் பாசிட்டிவ் எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிடும். ஸோ என்னோட ஸ்மாலர் டேட்டா செட்டுக்கு மட்டும் நான் இந்த NLP டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் யூஸ் பண்ண மாட்டேன். என்னோட மொத்த லார்ஜ் டேட்டா செட்டுக்கு கூட நான் யூஸ் பண்ணாலுமே எனக்கு என்ன கரெக்டான ஒரு அக்யூரேட்டான ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். ஓகேவா? ஓகே, இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்படி இந்த டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஒர்க் ஆகுது அப்படின்றதான். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? டேட்டாவை கலெக்ட் பண்றதுனா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் எதுக்காக இந்த டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பண்ண போறேன், எதுல என்னோட NLPயை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ NLPனா டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் மட்டும் இல்லை, இதுல ஜென்ரேஷன் இருக்கு, டெக்ஸ்ட் கிளாஸிஃபை பண்றது இருக்கு. ஸோ இதுல நிறைய டைப் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் எதை சொல்றேன் அப்படின்னா, டெக்ஸ்ட்டை எப்படி கிளாஸிஃபை பண்ணுது அப்படின்றதான் நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்னா என்ன, டேட்டா கலெக்ஷன்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா இந்த டேட்டா கலெக்ஷன் தான். ஸோ இதுல மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இல்லை, நம்மளோட மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா டேட்டாவை தான் கலெக்ட் பண்ணுவோம். டேட்டாவை கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே போவோம். ஓகேவா? இந்த டேட்டா கலெக்ஷன்ல நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டாவை மோஸ்ட்லி கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பண்ண போறதே டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். அப்ப டெக்ஸ்ட் டேட்டாவை தான் கலெக்ட் பண்ணும். ஸோ நம்ம இப்ப என்ன விஷயத்துக்கு டெக்ஸ்ட் டேட்டாவை கலெக்ட் பண்ண போறோம் அப்படின்றது இருக்குல்ல. ஸோ இப்போ எனக்கு மெயிலுக்கு வேணும், என்னோட மெயில் வந்து ஸ்பேமா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் டேட்டா கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா, என்னோட மெயில்ஸ் எல்லாம் ஒரு டேட்டா, என்னோட டெக்ஸ்ட் மெயில்ஸ் எல்லாம் நான் எல்லா மெயிலையும் ஒன்னா ஒரு டேட்டாவா வச்சுப்பேன். அதுல இருந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணுவேன். அப்படி இல்லை, எனக்கு வந்து சோஷியல் மீடியா போஸ்ட் வந்து எனக்கு இது டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா, சோஷியல் மீடியா போஸ்ட் ஃபுல்லா நான் எடுத்துட்டு வந்து ஒரு டேட்டாவா வச்சு அதை நான் டெக்ஸ்ட் கிளாஸிஃபை பண்ணலாம். அப்படி இல்லை, எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா, என்னோட கஸ்டமரோட ரிவ்யூஸ் வேணும். என்னோட கஸ்டமர் வந்து எனக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்களா, நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்களான்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, என்னோட கஸ்டமர் ரிவ்யூஸ் எல்லாமே ஒரு டேட்டாவா கலெக்ட் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், டேட்டா கலெக்ஷன்ல எடுத்துட்டு வருவேன். ஓகேவா? அடுத்து வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நியூஸ் ஆர்டிகல். ஓகேவா? நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து எப்படி இதெல்லாம் வந்து பாசிட்டிவான நியூஸ், இதெல்லாம் நெகட்டிவான நியூஸ்லாம் இருக்காது. எல்லா நியூஸுமே எல்லா பேஜ்லயுமே இருக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு பாசிட்டிவான விஷயம் மட்டும் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், என்னோட நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதெல்லாம் வந்து ஒரு டேட்டாவா கலெக்ட் பண்ணி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி டேட்டாவை கலெக்ட் பண்ண போறோம் அப்படின்றது. இதுக்கப்புறம் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். இந்த ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இருந்தாலும் நான் ஒரு சிம்பிளா நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஓகே, இந்த டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம டெக்ஸ்ட் டேட்டாவை கிளீன் பண்றதுதான். ஏன் கிளீன் பண்ணுவோம்? ஏன்னா ஹியூமன் லாங்குவேஜஸ்ல நிறைய
நாய்ஸஸ் இருக்கும். நாய்ஸஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த பஞ்சுவேஷன் மார்க்ஸ், காமன் வேர்ட்ஸ் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அதை மிஷினுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம். அது அப்பதான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதுக்கு நிறைய ஸ்டெப் இருக்கும். அதுல ஒண்ணுதான் வந்து இந்த டோக்கனைசேஷன். ஓகேவா? இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டோக்கனைசேஷன், லோவர் கேசிங், அடுத்து வந்து என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா இந்த ஸ்டாப் வேர்ட் ரிமூவல். ஸோ இது போல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட டேட்டாவை வந்து நான் வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணுவேன். ஓகேவா? இதெல்லாம் தான் இதோட ஸ்டெப்ஸ். எதோட ஸ்டெப்ஸ்னா டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்ஸோட ஸ்டெப்ஸ். ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு டேட்டா கலெக்ஷன் பண்ணுவோம், டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுவோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? இந்த ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட ஒரு டேட்டாலையும் உள்ள ஃபீச்சரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். இதை வந்து என்ன யூஸ் பண்ணி பண்ணுவோம்? டைரக்டா டெக்ஸ்டா கொடுப்போம்னா கண்டிப்பா கிடையாது. நான் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவேன்? நியூமரிக்கல் ஃபார்ம்ல தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவேன். ஓகேவா? இந்த நியூமரிக்கல் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணும்போது இதுக்கு தேவைப்படுற ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்றதையும் நேற்று பார்த்துருப்போம். உள்ள வீடியோல பார்த்துருப்போம். அது என்ன அப்படின்னா பேக் ஆஃப் வேர்ட்ஸ். இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா டிஎஃப் ஐடிஎஃப் அப்படின்னு சொல்லியிருப்பேன்னா. ஸோ இந்த டிஎஃப் ஐடிஎஃப்லாம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட் டேட்டாவை அந்த ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட், டெக்ஸ்ட் டேட்டாவே நியூமரிக்கலா மாத்தாது, டெக்ஸ்ட் டேட்டால உள்ள ஃபீச்சர்ஸை அது என்னவா மாத்தோம் அப்படின்னா இது நியூமரிக்கல் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி, மோஸ்ட்லி ஃப்ரீக்வன்சி அந்த வேர்ட் வந்து எத்தனை தடவை வந்து கவுண்ட் ஆயிருக்கு, எத்தனை தடவை ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றதுல தான் இந்த நியூமரிக்கல் ஃபார்மேட்ல பார்ப்போம். ஓகேவா? அடுத்து என்ன அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம், டேட்டா கலெக்ஷன் பண்ணுவோம், ப்ரீ ப்ராசஸ் பண்ணுவோம், ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாடல் சூஸ் பண்ண போறோம். இதுதான் நம்மளுக்கு ரொம்ப மெயினான ஒரு மேட்டர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இதெல்லாம் பண்ணி தான் நம்ம டேட்டா கொடுப்போம். இப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? வேர்டை வந்து கிளீன் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மட்டும்தான் வச்சிருக்கோம். அடுத்து அதுக்கு கிளாசிஃபை பண்றதுக்கான எந்த ஸ்டெப்புமே நம்ம இது வரைக்கும் எந்த வீடியோலையும் சொல்லலை. ஸோ இன்னைக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எப்படி அதை கிளாசிஃபை பண்ண போறோம் அப்படின்றது. அப்ப சூசிங் த மாடல். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மிஷின் லேர்னிங் மாடல்ஸ் தான். ஓகேவா? மிஷின் லேர்னிங் மாடல்ல என்னென்ன மாடல் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு. ஸோ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே நம்ம வந்து மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்னா எல்லா மாடல்ஸுமே எல்லா டேட்டாவுக்கும் யூஸ் பண்ணலாம்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம எந்த டேட்டாவை எப்படி ப்ரிஃபர் பண்ணுறோமோ, எப்படி அதை ரெடி பண்ணுறோம், எப்படி அதை வந்து டேட்டாவை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், எப்படி ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுறோம், இதெல்லாம் ப்ரீ ப்ராசஸிங் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்புறம் நம்மளுக்கு ஒரு டேட்டா கிடைக்குது பார்த்தீங்களா? நம்ம நார்மலாக கொடுக்குற ரா டேட்டாலேருந்து நம்ம ப்ரீ டேட்டாவை வந்து நம்ம ஃபர்ஸ்டே வந்து ரா டேட்டாவை தான் கலெக்ட் பண்ணுவோமா? இந்த ரா டேட்டாவுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்? ப்ரீ ப்ராசஸ் பண்ணுவோமா? ப்ரீ ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோமா? இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பர்டிகுலர் டேட்டா வந்து கிடைக்கும் பாருங்க. அந்த டேட்டாவுக்கு எந்த மாடல் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்றத முதல்ல நான் வந்து என்ன பண்ணணும்? ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ எனக்கு சூட்டபிளான மாடல்ஸ் மட்டும் சூஸ் பண்ணி நான் அதுல வந்து மாடலை ஃபிட் பண்ணா மட்டும்தான் எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்புட் கிடைக்கும். ஏதோ ஒரு இப்போ சம்மந்தமே இல்லாம நான் வந்து ஒரு லீனியர் ரெக்ரெஷன் இதுல கொண்டாந்து நான் போட்டேன் அப்படின்னா இதுல கண்டிப்பா அதால என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் ஒழுங்கா வந்து மாடல் ஃபிட் ஆகும்போது எந்த ப்ராப்ளமும் வராது. அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கும் போது அவுட்புட்டு எனக்கு அது கரெக்டா கிடைக்காது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்புட்டே கிடைக்காது. அப்ப நிறைய அங்க லேக் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போதுமே நம்மளோட டேட்டாவுக்கு எந்த மாடல் முதல்ல சூட்டபிளா இருக்கணுங்கிறத நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு மாடலை அதுக்கு ஃபிட் பண்ணணும். ஓகேவா? அந்த மாதிரி பார்க்கும்போது டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனுக்கெல்லாம் என்னென்ன மாடல் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த நேவ் பேஸ் கிளாசிஃபிகேஷன், இதெல்லாம் ஒரு கிளாசிஃபிகேஷன் மாடல். நம்ம பார்க்க போறதே டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் தான். அப்ப இந்த பேஸ் வந்து நேவ் பேஸ் வந்து ரொம்ப டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனுக்கு நல்ல குட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்றாங்க. எஸ்பெஷலி இது எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம சொன்னோம்ல ஃபர்ஸ்டே, எது அப்படின்னா இது ஸ்பேம் டிடெக்ஷன். இது ஸ்பேம் டிடெக்ஷனுக்கு நல்லாவே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து வந்து இதுக்கப்புறம் என்ன மாடல் கொடுக்கலாம் அப்படின்னா எஸ்விஎம் வந்து எதுக்காக அப்படின்னா நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்டே, நீங்க வந்து லோவர் டேட்டா செட்டுக்கு, ரொம்ப லோ அமௌண்ட் ஆஃப் இருக்க டேட்டா செட்டுக்கு மட்டும்தான் வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பண்ணணும், என்எல்பி யூஸ் பண்ணணும்னா கிடையாது, லார்ஜ் டேட்டா செட்டுக்கு கூட பண்ணலாம். ஸோ
இந்த மாதிரி லார்ஜ் ஹை டைமென்ஷன் ஸ்பேஷஸ் உள்ள டேட்டா செட்டுக்கு இந்த எஸ்விஎம் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஓகேவா, இதுதான் வந்து இதோட பெனிஃபிட். ஓகேவா, ஹை டைமென்ஷன் ஸ்பேசஸ்க்கு நம்மளுக்கு வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் வேற என்ன மாடல் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டிசிஷன் ட்ரீ. இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். டிசிஷன் ட்ரீ வந்து ஒரு டிசிஷன் மேக் பண்ணும். ஸோ இதே வந்து நம்மளோட கொடுக்குற வந்து டேட்டாவோட ஒரு ஃபீச்சர்ஸையுமே அது என்ன பண்ணும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ நம்மளுக்கு என்ன, நம்ம மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். நம்ம மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு தான் நம்ம டேட்டாவை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அந்த டேட்டாவை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருச்சு, நம்மளோட மாடலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருச்சு, நம்மளோட மிஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்க போற அவுட்புட் கண்டிப்பா நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட்டே அது வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்டா இருக்கும், நம்மளுக்கு என்டர்ப்ட் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ டிசிஷன் ட்ரீ வந்து நல்ல ஒரு சூட்டபிளான மாடல் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா, இது வந்து ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா, நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அடுத்து இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சொல்லிட்டோம், டேட்டா கலெக்ஷன் பண்ணுவோம். இதை நீங்க ஒரு ஸ்டெப்பாவே வச்சுக்கோங்க. டேட்டா கலெக்ஷன் பண்ணுவோம், செகண்ட் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுவோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாடலை ஃபிட் பண்ணுவோம். ஓகேவா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபிஃப்த் ஸ்டெப்பா என்ன பண்ண போறோம் அப்படின்னா மாடலை ட்ரைன் பண்ண போறோம். ஓகேவா, நம்ம வந்து மாடலை சூஸ் பண்ணியாச்சு. ஓகேவா, மாடல் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து ஃபிட் பண்ணணுமா. அப்ப எப்போதுமே நம்மளோட டேட்டா செட்ல ஒரு விஷயம் பண்ணுவோம். நம்ம கோடிங் பண்ணும்போது மிஷின் லேர்னிங்கா இருக்கட்டும், டீப் லேர்னிங்கா இருக்கட்டும், இந்த விஷயத்த நீங்க பார்த்திருப்பீங்க. ட்ரைன், டெஸ்ட், ஸ்பிளிட் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா செட் வந்து எனக்கு ட்ரைன் ஆகணும், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து எனக்கு டெஸ்ட் ஆகணும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்டே என்ன பண்ணிடுவேன், டேட்டாவை ஸ்பிளிட் பண்ணிடுவேன். இந்த டேட்டா ஸ்பிளிட்னால எனக்கு நான் ட்ரைன் பண்றேன்ல, அதுக்கேற்ற மாதிரியே என்னோட டெஸ்ட் சைஸையும் நான் எப்படின்னா ஒரு அமௌண்ட் ஆஃப் ரேஷியோல தான் ஸ்பிளிட் பண்ணுவேன். ஏன் நான் ஸ்பிளிட் பண்ணேன் அப்படின்னா அது ஓவர் ஃபிட்டிங் இஷ்யூஸ் வந்துடும். ஸோ நான் எப்படி ஸ்பிளிட் பண்ணுவேன் அப்படின்னா, ஒன்று 80-20 ஸ்பிளிட் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா 70-30 ஸ்பிளிட் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் 60-40 ஸ்பிளிட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது வந்து இன்கேஸ் நான் வந்து இப்படி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 50-50 ஸ்பிளிட் பண்ண அப்படின்னா இது என்ன ஆயிடும், ஒன்று ஓவர் ஃபிட்டிங் இஷ்யூஸ் நமக்கு வந்துடும். ஓகேவா, ஸோ இது மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணக்கூடாது. எப்பவுமே வந்து இந்த மாதிரி ரேஷியோல தான் நம்ம ஸ்பிளிட் பண்ணணும். ஓகேவா, இந்த மாதிரி ரேஷியோ நம்மளுக்கு ஒன்றும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது, அது டெஸ்ட் சைஸ்ல சேஞ்ச் பண்ணாலும் பரவாயில்ல. இதை வந்து நம்ம 80 வந்து எப்பவுமே எதுக்கு எடுத்துப்போம் அப்படின்னா ட்ரெயினுக்கு எடுத்துப்போம், இந்த 20 வந்து டெஸ்ட்டுக்கு எடுத்துப்போம். ஓகேவா, ஸோ இதே மாதிரி தான், இதே ரெஸ்பெக்டிவ் ஆர்டர் தான் இதுக்குமே. ஸோ அடுத்து நம்ம இந்த போல ட்ரைன், டெஸ்ட், ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட மாடலை வந்து ஃபிட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ ஒரு மாடல் ட்ரைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் டெக்ஸ்ட்டை எவால்வேட் பண்ணும். ஓகேவா, ஒரு ட்ரைனிங் செட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரைன் செட் கொடுக்குறோம்ல, இதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா மாடலை ட்ரைன் பண்ணும். ஓகேவா, இந்த டெஸ்ட் செட் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் என்ன பண்ணும், எவாலுவேட் பண்ணும். இந்த எவாலுவேட் பண்றது அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த எவாலுவேட் பண்ணும். இந்த எவாலுவேட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஓவர் ஃபிட்டிங் இஷ்யூஸ் வந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட கிராஸ் வேலிடேஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபிட்டிங் இஷ்யூஸை நம்ம மேனேஜ் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கிராஸ் வேலிடேஷன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இந்த கிராஸ் வேலிடேஷன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட ஓவர் ஃபிட்டிங் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு கம்மி ஆகும். ஓகேவா, ஓவர் ஃபிட்டிங்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட மாடல் வந்து எக்ஸ்ட்ராவா லேர்ன் பண்றது. எப்படின்னா நான் இங்க வந்து ட்ரைன் கொடுத்துட்டேன், நான் 80%, ஆனா இந்த 80 தாண்டி என்னோட மாடல் வந்து என்னோட டேட்டாவை என்ன பண்ணுன்னா ஓவரா லேர்ன் பண்ணி என்ன ஆயிடும்னா எனக்கு இங்க 100% வந்து அக்யூரசி கொடுக்க வேண்டிய இடத்துல, 100% கொடுத்தாலே அது அக்யூரசி தான். நம்ம வந்து இங்க வந்து இப்படி எடுத்துக்க மாட்டோம். நான் உங்களுக்கு சொல்லணும்னு 80-20 எடுத்துக்கிறேன், ஆனா நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா 0.8 இந்த மாதிரி ரேஷியோல தான் கொடுப்போம். அப்ப வந்து நம்மளுக்கு என்ன வந்து கொடுக்கும் அப்படின்னா, என்ன வந்து நம்மளுக்கு அக்யூரசி வரணும்னா 1க்குள்ளதான் நம்மளுக்கு அக்யூரசி வரணும். ஓகேவா,
அப்ப எனக்கு இந்த 1 வந்தாலே இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ஓவர் ஃபிட்டிங் ஆயிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ இது மாரி வந்து சில நேரத்துல என்ன ஆகுதுன்னா 1.00 என்னோட வேலிடேஷன் அக்யூரசி எப்படி தெரியுமா போகும்? இன்கேஸ் இன்ஃபினிட்டி வரையும் போகும். இன்ஃபினிட்டின்னு போட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, என்னோட மாடல் வந்து என்னோட டேட்டாவ ரொம்ப லேர்ன் பண்ணிடுச்சு. அதிகமா அத என்ன பண்ணிட்டு அது அதிகமா அத கத்துக்குச்சு. ஓகே. இதுதான் அப்படின்றத கத்துக்கிட்டதுனால அது என்ன பண்ணும்? டக்குன்னு ஏதோ ஒரு ஆன்ஸர எனக்கு வந்து ஓவர் ஃபிட்டிங்கா வந்து குடுத்துரும். ஸோ நான் அத வந்து கம்மி பண்றதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா, கிராஸ் வேலிடேஷன் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? நான் சொல்லிட்டேன். இப்ப வந்து நம்ம டெஸ்ட்ல வந்து எவாலுவேட் பண்ணுவோம்னு. இந்த ட்ரெயின் பண்ணுன மாடல் பெர்ஃபார்மன்ஸ எவாலுவேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டேனா, ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் எவாலுவேட் பண்ணுவோம். ஓகேவா? இந்த எவாலுவேட் பண்றதுக்கு நான் ஒரு அத என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மாடல் எவாலுவேஷன் சொல்லுவேன். என்னோட மாடல அது என்ன பண்ண போகுது? எவாலுவேஷன் பண்ண போகுது. அது எந்த மாடலா வேணா இருக்கலாம். ஓகேவா? அது நேவி பேஸா இருக்கலாம். இல்ல வந்து எஸ்விஎம்மா இருக்கலாம். என்னோட இப்போ உள்ள டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன்? மாடலை எவாலுவேட் பண்ணுவேன். ஸோ இந்த மாடல் எவாலுவேட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு மெட்ரிக்ஸஸ் யூஸ் பண்ணுவேன். இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். டேட்டா சயின்ஸ்ல மெயினா இந்த வார்த்தை இல்லாம நம்ம சொல்லவே மாட்டோம். அக்யூரசி. இந்த அக்யூரசி நிறைய இடத்துல சொல்லுவோம். இந்த அக்யூரசினா ஒண்ணும் இல்ல. என்னோட மாடல் எந்த அளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணிருக்கு. நம்மளுக்கே தெரியும். ப்ரிடிக்ஷன்னா ஒண்ணும் இல்ல. இப்ப ஸ்பேமா நாட் ஸ்பேமான்னு கண்டுபிடிக்குதுல, இது பேர் தான் ப்ரிடிக்ஷன். ஸோ டிடக்ஷன் இருக்கு, ப்ரிடிக்ஷன் இருக்கு, கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஸோ நம்ம வந்து டெக்ஸ்ட்டை எப்படி கிளாசிஃபை பண்றதுன்னு பார்த்துருப்போம். என்னோட மாடல் எப்படி ப்ரிடிக்ட் பண்றதுங்கிறத நம்ம எதுல பார்ப்போம் அப்படின்னா, இந்த அக்யூரசியை யூஸ் பண்ணி தான் பார்ப்போம். ஓகேவா? இந்த அக்யூரசி யூஸ் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா, எனக்கு கரெக்டான ப்ரிடிக்ஷன் கிடைக்கும். என்னோட மாடல் கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கா, இது ஸ்பேமா நாட் ஸ்பேமான்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கான்னு நான் பார்க்குறேன்ல, அந்த மாடல் இப்போ வந்து நெய் பேஸ் வந்து கரெக்டா இப்போ வந்து எனக்கு இப்படி சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு புரியாது அப்படின்னா நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் நேவ் பேஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? எனக்கு அதோட அக்யூரசி என்ன வந்திருக்கு அப்படின்னா 0.96ன்னு வந்திருக்கு. இதே நான் எஸ்பிஎம் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ எஸ்பிஎம் எடுத்திருக்கேன்னா எனக்கு அது 0.97 கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுல எது பெட்டரா இருக்கு? உங்களுக்கே தெரியுது. இப்ப நம்பர் வைஸ் இப்ப 0.97 தான் அதிகமா இருக்கு. அப்ப இது என்னவா இருக்கும்? என்னோட டேட்டா செட் லார்ஜரா இருந்திருக்கும். அப்ப என்ன நெய் பேஸ் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காது. அப்ப எஸ்விஎம் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஸோ இப்படிதான் நம்ம எப்படின்னா எந்த அளவுக்கு அது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்ப இது யாரு இப்ப நம்ம கரெக்டான ப்ரிடிக்ஷன் குடுத்துருக்கான்னு சொல்லலாம். இப்ப எஸ்விஎம் குடுத்துருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி கம்பேரிசன் போது யாரு வந்து கரெக்டான ப்ரிடிக்ஷன் குடுத்துருக்காங்கன்னு நான் வந்து மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, அதுல ஒரு ஒன் ஆஃப் த மெட்ரிக்ஸ் யாரு அப்படின்னா, இந்த அக்யூரசி தான். ஓகேவா? கரெக்ட் ப்ரிடிக்ஷன். ஓகேவா? ஓகே. அடுத்த ஸ்டெப் என்ன பார்ப்போம் அப்படின்னா, இதுலயே அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா, ப்ரிசிஷன். ப்ரிசிஷன் வேற, ப்ரெடிக்ஷன் வேற. ஓகேவா? இந்த ப்ரிசிஷன்றது என்னன்னா, ட்ரூ பாசிட்டிவ் ப்ரிடிக்ஷன்னு சொல்லுவோம். ஆல் பாசிட்டிவ் ப்ரிடிக்ஷன்ல ட்ரூ எவ்வளோ இருக்கு அப்படின்றது. ஓகேவா? இதெல்லாம் வந்து கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் வந்து மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங்லேயே பார்த்துருப்போம். மோஸ்ட்லி மிஷின் லேர்னிங் வரும்போதே இந்த மாதிரி இது கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ், மாடல் எவாலுவேஷன்லாம் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இந்த ட்ரூ பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்ற இதுல வந்து ட்ரூ பாசிட்டிவான ப்ரிடிக்ஷனை சொல்றது யாரு அப்படின்னா, இந்த ப்ரிசிஷன் தான். ட்ரூ பாசிட்டிவ் ப்ரிடிக்ஷனை. ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ட்ரூ பாசிட்டிவ் ப்ரிடிக்ஷனை என்னோட மாடல் என்னோட டேட்டாவுக்கு எந்த அளவுக்கு ட்ரூவா ப்ரிடிக்ட் பண்ணிருக்கு அப்படின்றத சொல்றது யாரு அப்படின்னா, இந்த ப்ரிசிஷன். ஓகேவா? ப்ரிடிக்ஷன் வேற, ப்ரிசிஷன் வேற. ஸோ எதையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ரீகால்ன்ற ஒரு மெட்ரிக்ஸ் பார்ப்போம். இந்த ரீகால் மெட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, ஆக்சுவல் பாசிட்டிவ்ல. ஸோ எப்பவுமே வந்து நம்ம டேட்டால வந்து 2 கன்ஃபியூஷன் மேட்ரிக்ஸ் எடுப்போம். ஒன்று வந்து ஆக்சுவல் வேல்யூ, ஒன்று ப்ரெடிக்டட் வேல்யூன்னு. ஆக்சுவலா நான் கொடுப்பேன் தெரியுமா, அந்த வேல்யூல உள்ள ட்ரூ. ஓகேவா? இது ப்ரிடிக்டட்ல உள்ள ட்ரூ பாசிட்டிவ் ப்ரிடிக்ஷன். என்னோட மாடல் ப்ரிடிக்ஷன் பண்ண ட்ரூ பாசிட்டிவ். இது ஆக்சுவல் வேல்யூல உள்ள ட்ரூ பாசிட்டிவ். ஓகேவா? ஆக்சுவல் வேல்யூனா என்ன தெரியுமா?
நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட டேட்டாவை வந்து ஸ்பேம்னே நான் மிஷின்கிட்ட கொடுக்குறேன். இது ஸ்பேம் தான்ப்பா அப்படின்னு நான் கொடுக்குறேன்ல, அதுதான் ஆக்சுவல் வேல்யூ. அது மிஷின் பார்த்துட்டு இது ஸ்பேமா இல்லையான்னு கண்டுபிடிச்சு இது ஸ்பேம் தானே கண்டுபிடிக்குது இல்ல, அது ப்ரிசிஷன். நான் இங்க ஸ்பேம் தானே, நான் ட்ரூ தான் இது ஸ்பேம் தானே ஒரு டேட்டாவை கொடுப்பேன் தெரியுமா, அது யாரு அப்படின்னா இந்த ரீகால். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா F1 ஸ்கோர். F1 ஸ்கோர்னா ஒன்றும் இல்லை, இந்த ப்ரிசிஷன் அண்ட் ரீகாலோட ஹார்மோனிக் மீன் தான். ஓகேவா? ஹார்மோனிக் மீன் தான் வந்து இந்த F1 ஸ்கோர். ஓகேவா? அடுத்து நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்றது, ப்ரீ ப்ராசஸ் பண்றது, எப்படி ஃபீச்சரை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, எப்படி மாடல் சூஸ் பண்றோம், அந்த மாடலை எப்படி ட்ரெயின் பண்றோம், நம்ம ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணுவோம், அதுல வந்து ட்ரெயின் வந்து எவாலுவேட் பண்ணும். இந்த எவாலுவேஷன்ல வச்சு நான் மெட்ரிக் யூஸ் பண்ணி எவாலுவேட் பண்ணுவேன். அதுல எத்தனை மெட்ரிக்ஸ் இருக்கா அப்படின்னா 4 மெட்ரிக்ஸ் இருக்கும். ஒன்று அக்யூரசி, ஒன்று ப்ரிசிஷன், ஒன்று ரீகால், ஒன்று F1 ஸ்கோர். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, லாஸ்டா என்னோட வர்ற அக்யூரசியை வச்சு என்னோட அக்யூரசி, ரீகால், ப்ரிசிஷன், F1 ஸ்கோர்லாம் வச்சு ப்ரிடிக்ட் பண்ணிடுவேன். என்ன ப்ரிடிக்ட் பண்ணுவேன்? என்னோட மெயில் ஸ்பேமா இல்லையா அப்படின்றத ப்ரிடிக்ட் பண்றது தான் என்னோட ப்ரெடிக்ஷன். நான் வந்து மிஷின் கொடுக்க போறதில்லை. இந்த இதெல்லாம் வச்சு எனது அக்யூரசி, ப்ரிசிஷன், ரீகால், F1 ஸ்கோர்லாம் வச்சு நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு சஜஷனுக்கு வருவோம்ல, இதுதான் ஒரு ஃபைனலான ஒரு அவுட்புட்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம்ல, அதை தான் நான் வந்து ப்ரிடிக்ஷன் சொல்றேன். நம்ம டேட்டாவை இன்புட் பண்ண ஒரு நியூவா ஒரு டேட்டாவை இன்புட் பண்ணா கூட என் மாடல் என்ன பண்ணணும், இது ஸ்பேமா இல்லையான்றதை டிடெக்ட் பண்ற அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கணும், என்னோட மாடலை வந்து நான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். நான் மோஸ்ட்லி வந்து இதில் ஸ்பேம் டிடெக்ஷனை வச்சு தான் சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்பேம்ன்ற டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணிட்டு அதை ப்ரீ ப்ராசஸ் பண்ணுவோம், அதில் தான் மாடலை எதை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் சொல்லியிருப்பேன். ஸோ எந்த டேட்டாவுக்காக இருந்தாலும் இதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ ஆகும். இதே மாதிரி உங்களோட கிளாசிஃபிகேஷனும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எப்படி வந்து அட்வான்ஸ் டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் யூஸ் பண்ணலான்றத பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்மளோட காமன் அப்ளிகேஷன் என்னென்ன அப்ளிகேஷனில் வந்து டெக்ஸ்ட் கிளாஸிஃபை ஆகுதுங்கிறத நான் ஸ்மாலாக சொல்லியிருப்பேன். கொஞ்சம் நான் எலாபரேட்டாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொல்லியிருப்போம் ஸ்பேம் டிடெக்ஷன்னு, இன்னொன்று வந்து சென்டிமெண்டல் அனாலிசிஸ் சொல்லியிருப்போம். அது இல்லாமல் என்ன அப்படின்னா டாபிக் கேட்டகரைசேஷன். இது டாபிக் கேட்டகரைசேஷனாக ஒன்றும் இல்லை, நான் நியூஸ் ஆர்டிகல்ஸில் வந்து நீங்கள் நெகட்டிவான நியூஸாக பாசிட்டிவ் நியூஸான்னு பார்க்கலான்னு சொல்லியிருப்போம்ல. அது இல்லாம என்னோட நியூஸ் வந்து அதோட டைட்டில் என்ன அப்படின்றது கூட எனக்கு தெரியாம இருக்கலாம். ஓகே, இப்போ ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அதோட டைட்டில், அதோட டாபிக் இதுதான் வந்து இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அது ரைனி சீசன். இப்போ ரைனி சீசன், ஸோ மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ள டாபிக் இது வந்து நம்மளோட இப்போ வந்து இது வந்து இதோட டாபிக் வந்து நான் எனக்கு கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்குது அப்படின்னா அது எதை பேஸ் பண்ணி அதை ப்ரிடிக்ட் பண்ணுன்னா ஒரு டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் அது வந்து நமக்கு டாப்பிக்காக கொடுக்கும். ஓகேவா? இப்போ வந்து இது பாலிடிக்ஸ் நியூஸா, இல்லை வந்து இது வந்து ரைனி சீசனுக்கு ஏற்ற நியூஸா, இல்லை இது ஒரு ஸ்கூலில் வந்து இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம்னால அவங்க என்ன பெனிஃபிட் ஆயிருக்காங்கிறதெல்லாம் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நியூஸ் வந்து இல்லை இது வந்து ஒரு எஜுகேஷனல் நியூஸு, அந்த மாதிரிலாம் எனக்கு வந்து ஒரு டாப்பிக்கை கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்கும்ல. இதெல்லாம் வந்து எதில் நடக்கும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனில் நடக்கும். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் லாங்குவேஜ் டிடெக்ஷன். நம்மளோட லாங்குவேஜ் என்ன, இப்போ தமிழில் டெக்ஸ்ட் பண்ணோம்னா இது தமிழ் லாங்குவேஜ்னு அது புரிஞ்சுக்கும். இதை டிடெக்ட் பண்ணுது இல்லை, இதெல்லாம் யார் பண்ணுறா அப்படின்னா NLPயில் உள்ள டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பண்ணும். ஓகேவா? அடுத்து இதெல்லாம் வந்து தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணுற ஒரு அப்ளிகேஷன்ஸ் டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். இன்னொன்று என்ன கிளாஸிஃபை பண்ணும் அப்படின்னா டாக்குமெண்ட் கிளாசிஃபிகேஷன். இப்போது நான் என்னோட சிஸ்டமில் நிறைய டாக்குமெண்ட் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அது வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து இந்த மாதிரி டாக்குமெண்ட்டாக இருக்குது, நான் அதுக்கு டைட்டில் எதுவுமே போடலை, நான் வந்து என்னோட டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனில் மொத்த டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணுறேன். அப்போ
என்னோட மாடல்ல அப்லோட் பண்றேன் அப்படின்னா, இது வந்து ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட். இது வந்து உங்களோட பர்சனல் டாக்குமெண்ட். இது வந்து ஏதோ ஒரு கம்பெனி பேஸ்டு ஒரு டாக்குமெண்ட் அப்படின்றத அது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இது இந்தந்த டாக்குமெண்ட்னு கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்கும். இது கிளாஸிஃபை பண்ணி கொடுக்கும். இந்த வேலையும் கூட யார் பாப்பா அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பாக்குது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது எல்லாத்தையுமே டெக்ஸ்ட் பேஸ்ட்ல ஒவ்வொரு மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மட்டும்தான் அது என்ன பண்ண போகுது, கிளாசிஃபையோ டிடக்டோ பண்ண போகுது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணி வைக்கணும் அப்படின்னா, நம்மளோட ஒவ்வொரு மாடலையும் அந்த டேட்டாவை நம்ம ப்ரீ ப்ராசஸிங்கும் ஃபியூச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண மட்டும்தான் அதால அண்டர்ஸ்டாண்டும் பண்ண முடியும். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்மளோட என்னென்ன சேலஞ்சஸ் வந்து நம்ம டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்ல ஃபேஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆம்பிகியூட்டி என்ன அப்படின்னா, நம்மளோட வேர்டோட மீனிங்ஸை வந்து அது வந்து எப்படின்னா டிஃப்ரெண்டா புரிஞ்சுக்கும். ஓகேவா? இப்ப பேங்க்னா ஃபினான்ஷியல் பேங்க்கும் இருக்கு, ரிவர் பேங்க்கும் இருக்கு. ஸோ நம்ம வெறுசா பேங்க்னு கொடுத்தோம்னா அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு அது ரொம்ப யோசிக்கும். ஓகேவா? இதுதான் நான் வந்து முன்னையே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஆம்பிகியூட்டிலாம் நிறைய வந்து ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு. அப்புறம் வந்து இந்த சர்க்காசம் டிடக்ஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஏதோ ஒரு ரிவ்யூ கொடுக்குறோம் அப்படின்னா அதால வந்து அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. இந்த அக்லி இந்த மாதிரிலாம் கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது கொஞ்சம் டஃப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து வந்து இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுதான் அது ஃபேஸ் பண்ற கொஞ்சம் டஃப்பான ஒரு காம்ப்ளெக்ஸான அதோட சேலஞ்சஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் அது வந்து ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு அதை நம்ம ட்ரைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்மளோட டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் இன்னும் எஃபெக்டிவா இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட டேட்டாவை வந்து ப்ரீ ப்ராசஸ் அண்ட் கிளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னா, நம்மளோட டேட்டா வந்து கொஞ்சம் மாடல் வந்து நல்லா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு நம்மளோட டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்ணணும், லீட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரே மாடலை வச்சு இப்ப வந்து நான் டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பண்ண போறேன் அப்படின்னா, அதுல ஒரே ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணணும்னு. இப்ப நேவ் பேஸ் மட்டும்தான் பண்ணணும்லாம் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், நேவ் பேஸ் பண்ணலாம், எஸ்விஎம் பண்ணலாம், டிசிஷன் ட்ரீ பண்ணலாம். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கும் தெரியும் அதுல எந்த இது வந்து பெஸ்டா இருக்கு, அந்த டேட்டாவுக்கு எது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்டா பண்ணுதுன்றதும் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்ல நம்ம இன்னும் வந்து எஃபெக்டிவா நம்ம வந்து அவுட்புட்டை வந்து கெயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்ப நான் ஒரு 3 இது இப்ப நேவ் பேஸ் யூஸ் பண்றேன், இல்ல எஸ்பிஎம் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்பிஎம் இல்ல வந்து இதுக்கப்புறம் என்ன சொன்னேன், டிசிஷன் ட்ரீ யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இது 3மே யூஸ் பண்ணி எனக்கு 0.94 மட்டும்தான், ஆக்சுவலா 94 மட்டும்தான் எனக்கு என்ன வருது, 3ஓட அக்யூரசியுமே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல எல்லாத்துலயும் உள்ள ஹைப்பர் பேராமீட்டர்ஸை டியூன் பண்ணணும். ஓகேவா? ஹைப்பர் பேராமீட்டர்ஸை டியூன் பண்ண அப்படின்னா என்னோட மாடல் பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபைன் டியூனிங் ஹைப்பர் பேராமீட்டர். ஸோ நான் கொடுக்க போற ஒரு டெஸ்ட் வேல்யூ, அதுதான் அந்த டெக்ஸ்ட் வேல்யூவை மாத்துறது. என்னோட இப்ப இன்கேஸ் வந்து இது வந்து நம்ம வந்து இதுல பண்றோம்னு வச்சுக்கோங்க, டீப் லேர்னிங்ல பண்றோம் அப்படின்னா அதுல இந்த பேட்சஸ் மாத்துறது, எப்போக் மாத்துறது, இது போல ஹைப்பர் பேராமீட்டரை டியூன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அக்யூரசியும் நம்மளோட மாடலும் நல்லா வந்து பெர்ஃபார்ம் ஆகும் அப்படின்றதுதான் வந்து சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, அட்வான்ஸ்டு டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இதை வந்து எப்படி நம்ம வந்து டீப் லேர்னிங் மாடல்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, அட்வான்ஸ்டு டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். ஓகேவா? இந்த அட்வான்ஸ் டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்னா ஒன்றும் இல்லை, அட்வான்ஸ் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி எப்படி டெக்ஸ்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறது. டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன்னா ரா டேட்டா டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது, மிஷின் லேர்னிங் ஆர் என்எல்பியை யூஸ் பண்ணி அப்படின்றத தான் பார்த்தோம். ஸோ இப்போயும் அதே தான், டெக்ஸ்ட்டை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது அட்வான்ஸ் மெத்தட்ஸை யூஸ் பண்ணி. சேம் திங் டீப் லேர்னிங்கில் எப்படி வந்து டெக்ஸ்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இந்த
இந்த அட்வான்ஸ் டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டைப் என்ன அப்படின்னா மெத்தட் என்ன அப்படின்னா என்சாம்பிள் மெத்தட். இந்த என்சாம்பிள் மெத்தடுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம மல்டிபிள் மாடல்ஸை கம்பைன் பண்ணி ப்ரிடிக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா? மல்டிபிள் மாடல்ஸ்னால் என்ன அப்படின்னா நம்ம நெய்வ் பேஸ், எஸ்விஎம், டிசிஷன் ட்ரீ இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் நம்ம எம்எல்ல பார்த்துப்போம். ஐ மீன் மிஷின் லேர்னிங்கில் பார்த்துருப்போம். ஸோ இந்த மிஷின் லேர்னிங் டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் இருக்குல்ல, இந்த மாடல்ஸ் எல்லாம் என்ன பண்ணுன்னா கம்பைன் பண்ணி இதில் எந்த மாடலோட ப்ரிடிக்ஷன் வந்து கம்மியாக இருக்கோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இந்த வேலையை யார் பார்க்குறா அப்படின்னா இந்த என்சாம்பிள் பார்க்குறாங்க. ஓகேவா? இவங்களில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பேகிங், இன்னொன்று வந்து பூஸ்டிங். ஓகேவா? இந்த பேகிங் என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா இது ரேண்டம் ஃபாரஸ்ட் மாதிரி. இது என்ன பண்ணும் அப்படின்னா மல்டிபிள் டிசிஷன் ட்ரீ இருக்குல்ல, அந்த மல்டிபிள் டிசிஷன் ட்ரீயை என்ன பண்ணுன்னா கம்பைன் பண்ணி அதோட ப்ரிடிக்ஷனை கம்பைன் பண்ணும். ஓகேவா? கம்பைன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுற வேலையை யார் பார்க்குறா அப்படின்னா இந்த பேகிங் பார்க்கும். ஓகேவா? மல்டிபிள் டிசிஷன் ட்ரீயோட ப்ரிடிக்ஷனை கம்பைன் பண்ணுற வேலை பேகிங் பார்ப்பாங்க. சேம் டைம் இந்த பூஸ்டிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட மாடல்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ஐ மீன் இதில் வந்து 2 டைப் ஆஃப் பூஸ்டிங் இருக்கும். ஒன்று ஆடா பூஸ்ட், இன்னொன்று வந்து கிரேடியன்ட் பூஸ்ட். இந்த ஆடா பூஸ்ட்டும் கிரேடியன்ட் பூஸ்ட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா மாடல்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுவோம். ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு வேலை அது சைட் பை சைடாக சீக்வென்ஷியலாக என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட இப்போது நான் ஒரு மாடல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இன்கேஸ் நான் வந்து நெய்வ் பேஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன், என் மாடல் வந்து ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு மாடலாக நான் என்ன பண்ணியிருப்பேன்னா டிசிஷன் ட்ரீ பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். டிசிஷன் ட்ரீல ஏதோ ஒரு எரர் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் இந்த மாடலுக்கே வந்திருப்பேன். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நான் அந்த பூஸ்டிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணேன், இந்த பூஸ்டிங் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் மாடலில் நான் பிஃபோராக எந்த மாடல் யூஸ் பண்ணணும் அதில் ஏதாவது எரர் இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணி இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும் ப்ரீவியஸ் மாடலோட எரரை கரெக்ட் பண்ணி எனக்கு இங்கே சீக்வென்ஷியலாக ட்ரெயின் பண்ணி கொடுக்கும். இந்த வேலை யார் பார்க்குறா அப்படின்னா இந்த பூஸ்டிங் பார்க்கும். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் லேர்னிங். இந்த டிரான்ஸ்ஃபர் லேர்னிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ப்ரீடைஃபைன்ட் ஒரு மெத்தட் தான். ஓகேவா? இந்த டிரான்ஸ்ஃபர் லேர்னிங்கில் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஒரு ஈஸியான டாஸ்க்கோ இல்லை வந்து ஒரு டாஸ்க்கை கொடுத்தா கூட இது என்ன பண்ணும் அப்படின்னா நியூவாக மீன் ஈஸின்னு சொல்ல முடியாது. எப்படின்னா நியூவாக ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், அது என்ன ஈஸியாக கூட இருக்கலாம், இல்லை ரொம்ப டஃப்பான டெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷனாக கூட இருக்கலாம், இல்லை நிறைய வேர்ட்ஸ் காமன் வேர்ட்ஸ் உள்ளதோ, இல்லை நான் வந்து நிறைய வந்து ஸ்டாப் ரிமூவல் இல்லாத வேர்டு உள்ளதோ அந்த மாதிரி நான் கொடுத்தேன்னா கூட இந்த டிரான்ஸ்ஃபர் லேர்னிங் என்ன பண்ணுன்னா ஈஸியாக டேக்கிள் பண்ணும். எப்படி ஈஸியாக டேக்கிள் பண்ணால் ஏன்னா இது ஒரு ப்ரீடிஃபைன்டு மெத்தட். ஓகேவா? இது ப்ரீடிஃபைன்டு மெத்தட்ன்றனால இது என்ன பண்ணுது அப்படின்னா இதுக்கு எல்லாமே ப்ரீடிஃபைண்டாகவே தெரியும். இதுனா இப்படி தான் இருக்கும், இது நான் வந்து இப்படி தான் இதை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்றது அதுக்கு தெரியும். ஸோ அதனால் அது என்ன பண்ணுது நான் நியூ டாஸ்க்கு கொடுத்தா கூட அதால் ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இதுதான் ஒரு ரீசன். அடுத்து வந்து என்ன அப்படின்னா டீப் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன். இந்த டீப்ன்ற வார்த்தையிலே உங்களுக்கு தெரியும் இது எதை யூஸ் பண்ணி எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு. இது அதே மாதிரி தான் டீப் லேர்னிங் யூஸ் பண்ணி பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. இது டீப் லேர்னிங்கை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நம்ம ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணோமா, ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இங்கே தேவைப்படாது. இது டீப் லேர்னிங் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட ஃபீச்சர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து டீப் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீப் லேர்னிங் யூஸ் பண்ணி எப்படி ஃபீச்சரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது என்ன அப்படின்னா 3 மெத்தடு என்ன பார்த்தோம் அப்படின்னா என்சாம்பிள் மெத்தடு, டிரான்ஸ்ஃபர் லேர்னிங்கு, இன்னொன்று வந்து டீப் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன். இது 3மே என்ன அப்படின்னா அட்வான்ஸ் டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன். அடுத்து வந்து நம்ம டீப் லேர்னிங் யூஸ் பண்ணி எப்படி டெக்ஸ்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இந்த டீப் லேர்னிங் பேஸ் பண்ணி பண்ணுற டெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் நான் சொல்லிட்டேன். டீப் லேர்னிங்கில் என்னென்ன மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம் நம்மளோட டெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷனுக்கு அப்படின்னா ஆர்என்என்றது நமக்கு நல்லாவே தெரியும். சீக்வென்ஷியல் டேட்டாவுக்கு டெம்போரல் டேட்டாவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுற மாடல் என்ன அப்படின்னா இந்த ஆர்என்என். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆர்என்எனை வந்து நான் வந்து என்னோட டெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? இந்த
அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்கும், இதில் ஒரு மேஜரான ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த எல்எஸ்டிஎம் ஜிஆர்யூங்கிறதுல வந்து மெமரி இருக்கும். ஸோ இது மெமரி இருக்கிறதுனால என்ன பண்ணுது அப்படின்னா, என்னோட பிஃபோரான ஸ்டெப்பில் கூட, என்னோட பிஃபோர் வேர்ட்ஸில் கூட ப்ரீவியஸ் வேர்டில் ஏதாவது நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நம்ம சொல்லியிருப்போம் ரூட் ஃபார்ம் வேர்டு, இந்த ரன்னுனா ரன்னிங் அப்படின்ற வேர்டெலாம் சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரி வேர்டெல்லாம் இதுக்கு என்னன்னா, அது ஃபஸ்ட்டே வந்து புரிஞ்சு வச்சுக்கோ. தேவையான இன்ஃபர்மேஷனை, ஏன்னா இந்த எல்எஸ்டிஎம்மும் ஜிஆர்யூலையும் வந்து கேட்ஸ் இருக்கும், அது நமக்கு தெரியும். ஓகேவா? இது கேட்ஸ் இருக்கனால என்ன பண்ணுன்னா, தேவையான இன்ஃபர்மேஷனை அது என்ன பண்ணி வச்சுக்கோ, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். தேவையில்லாததெல்லாம் ஃபர்கட் பண்ணிடும். அப்போ தேவையான விஷயம்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டேன், அதில் ஏதோ ஒரு தேவையான விஷயத்தை அதை எடுத்து வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ அடுத்த டெக்ஸ்ட்டை கொடுக்குறேன், அப்போது அந்த வேர்டும் இந்த வேர்டும் ரிலேட்டடாக இருந்தால் அது என்ன பண்ணும், ஈஸியாக எனக்கு அக்யூரேட்டாக அது ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த எல்எஸ்டிஎம் எனக்கு இந்த டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து சிஎன்என். நீங்கள் சிஎன்என்லாம் கேட்கலாம், சிஎன்என் வந்து இமேஜுக்கு தானே வரும், நீங்கள் எப்படி இதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு. இப்போது இதோட ரீசன்ட் ட்ரெண்டாக இதுக்கு என்ன அப்படின்னா, இந்த சிஎன்என்னை என்னன்னா ரொம்ப எஃபெக்டிவாக ஃபீச்சரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்றதுனால இது என்ன பண்ணுறோன்னா டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணுது அப்படின்னா, டெஸ்ட் டேட்டாவை உள்ள டெக்ஸ்ட்டை வந்து ரொம்ப அக்யூரேட்டாக அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குது, நல்ல வெல் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றனால இந்த டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனுக்கு சிஎன்என் யூஸ் பண்ணுறோம், நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுன்றதுனால. ஓகேவா? அடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்மளுக்கு வந்து எப்படி சொல்லலாம்னா, டிரான்ஸ்ஃபார்மர்னால் நம்மளுக்குள்ள இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது, இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வேறு. ஓகேவா? டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னால் நம்ம வந்து தெரியும் தெரியாது அந்த மாதிரி. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஜிபிடி நம்ம டெய்லியில் நம்ம மோஸ்ட்லி நிறைய பேர் இப்போ டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சாட் ஜிபிடின்னு சொல்கிறோமே, அந்த ஜிபிடிக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னு தெரியுமா? அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஜெனரேட்டிவ் ப்ரீடிஃபைன் டிரான்ஸ்ஃபார்மர். அப்போ இதில் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கா? ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேவா? இந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும் அப்படின்னா, டெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷனோட பெஸ்ட் ரிசல்ட்டை தான் டெலிவர் பண்ணும். ஓகேவா? ஏன்னா இந்த ஜிபிடி மாடல், இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இதுலலாம் என்ன இருக்குன்னா ப்ரீடிஃபைன்டாகவே இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், இந்த ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங்லாம் ப்ரீடிஃபைன்ட் இருக்கணும். அதே போல் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேயும் என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரீடிஃபைன்டாகவே இருக்கும். ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு மாடல் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு அந்த வேர்டிங்ஸோட எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது என்ன பண்ணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷனை டெலிவர் பண்ணும். ஐ மீன் நம்மளுக்கு கொடுக்க போகிற டெக்ஸ்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இது நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுது, சேம் டைம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனால தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு பெஸ்ட்டு மாடலாக இருக்குது. ஓகேவா? அடுத்து நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்க்கலாமா? நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், மிஷின் லேர்னிங்கில் எப்படி பண்ணுறோன்னு. சேம் அதே இதுதான். டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம், டேட்டாவை ப்ரீ ப்ராசஸ் பண்ணுவோம், அடுத்து மாடலை செலக்ட் பண்ணுவோம். இதில் மாடல் செலக்ட் பண்ணுறத நம்ம ஃபஸ்ட்டே ஒரு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போது எல்எஸ்டிஎம் ஜிஆர்யூ அப்படின்றது வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோன்னா அதுக்கு போய் நம்ம ஒரு ரொம்ப டீப் நியூரல் நெட்வொர்க்கில் உள்ள அந்த மாதிரி உள்ள காம்ப்ளெக்ஸான மாடல்ஸை வந்து ஃபிட் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட் நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோமா, அப்போ ஒரு சின்ன சின்ன மாடல்ஸாக வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த மாடலை வந்து கிராஜுவலாக இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இப்போ இந்த சாட் ஜிபிடிலாம் அது ஃபீட் பண்ணியிருக்கா அப்படின்னா அது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட்டே போய் அவங்க வந்து அந்த ஜிபிடியில் வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்க, ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சிஎன்என் பண்ணியிருப்பாங்களா, அடுத்து ஒரு ஆர்என்என் பண்ணியிருப்பாங்களா, அடுத்து எல்எஸ்டிஎம்மா ஜிஆர்யூவா, அது போல் கிராஜுவலாக ஒரு மாடல்ஸாக தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கேயும் நம்ம பார்க்கணும் மாடல் செலெக்ஷனில். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங். நம்மளுக்கு தெரியும் நம்மளோட அக்யூரஸியோ இல்லை ஒரு ப்ரிடிக்ஷனோ எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கு, எங்கேயோ கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹைப்பர் பேராமீட்டர்ஸை டியூன் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து எவால்வேட் பண்ணுறது, நம்ம மாடலை எவால்வேட் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் வந்து டீப் லேர்னிங் பண்ணுற வேலை. ஓகே, நம்ம வந்து அடுத்த அதில் உள்ள அப்ளிகேஷன்ஸ் என்னென்னன்றதை நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் வந்து என்எல்பியை எப்படி ரியல் டைமாக நம்ம டெய்லி எப்படி அப்ளை பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன அப்ளிகேஷன்ஸில் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மிஷின் டிரான்ஸ்லேட்டர். இந்த மிஷின் டிரான்ஸ்லேட்டர்ன்றது ஒன்றும் இல்லை, நம்மளோட ஒரு
இதுக்கு எக்ஸாம்பிளாக ரொம்ப நம்மளுக்கு ஃபெமிலியரான ஒரு எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த கூகுள் சர்ச் தான். இந்த கூகுள் சர்ச்சில் கூகுள் டிரான்ஸ்லேட் ஓகேவா, நம்ம என்ன பண்ணுவோம், தமிழ்லேருந்து இங்கிலீஷில் மாற்றிக்கணுமா, இங்கிலீஷ்லேருந்து அதர் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜாக இருந்தாலுமே அதில் வரும் ஓகேவா, அது மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம்ல. இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த NLP தான். NLP நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கோட ஒரு அப்ளிகேஷன் தான் ஓகேவா, இந்த மிஷின் டிரான்ஸ்லேஷனுங்கிறது. அடுத்து சென்டிமெண்டல் அனாலிசிஸ். நான் அந்த ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லியிருப்பேன், இது சென்டிமெண்டல் அனாலிசிஸ்க்கு NLP நல்லா யூஸ் ஆகும்னு. ஸோ அதே தான் நம்ம ஒரு ரிவ்யூவை பார்த்து தான் இப்போ நம்ம வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னத்தை பார்ப்போம் அப்படின்னா ரேட்டிங்ஸ் பார்ப்போம், இல்லைனா போயிட்டு அதோட ரிவ்யூஸ் பார்ப்போம். ஸோ அந்த ரிவ்யூஸ்லாம் ஜென்ரேட் பண்ணுறாங்களே, நம்ம ரிவ்யூஸ் வந்து போட்டுருவோம், அந்த ஸ்டார் ரேட்டிங்ஸ் காட்டுது இல்லை, நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது புவரா இல்லை குட்டான்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் காட்டும்ல, அந்த அனலைஸ் யாருன்னா பண்ணுவாங்க அப்படின்னா இந்த NLP தான் பண்ணும். ஸோ இந்த NLPயில் உள்ள சென்டிமெண்டல் அனாலிசிஸ் ஓகேவா, இதுவும் ஒரு அப்ளிகேஷன். அடுத்து வந்து என்ன அப்படின்னா இந்த சேட் பாட்ஸு, விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ். என்ன அப்படின்னா ChatGPT. நம்ம எதை எடுத்தாலுமே இப்போ ChatGPT தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ இந்த ChatGPTயும் ஒன் ஆஃப் த NLP அப்ளிகேஷன் தான் ஓகேவா. அடுத்து அந்த நம்ம மேக் யூஸராக இருந்தாங்கன்னா அதில் சிரி, அடுத்து அலெக்ஸா, நம்மளோட கூகுள் அசிஸ்டன்ட், இவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா NLPயோட அப்ளிகேஷன்ஸ் தான் ஓகேவா. அடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னா டெக்ஸ்ட் சம்மரைசேஷன். இந்த டெக்ஸ்ட் சம்மரைசேஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு நியூஸ் ஒரு 10 எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு 100 லைன்ஸ் ஆர் 200 லைன்ஸில் இருக்குது. நான் எனக்கு அதெல்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கணும்னு தேவை கிடையாது. ஏன்னா நான் இம்பார்ட்டன்ட் நியூஸ்னால் நான் படிச்சு தான், எனக்கு தேவை, எனக்கு ஒவ்வொரு லைனாக தேவை அப்படின்னா நான் ஃபுல்லாக படிச்சு தான் ஆகணும். இன்கேஸ் எனக்கு அதோட சம்மரி தெரிஞ்சால் போதும்ப்பா, அதோட கண்டென்ட் என்னன்னு தெரிஞ்சால் போதும்ப்பா அப்படின்னு நம்ம இருப்போம்ல, இப்படி வேணால் வச்சுக்கோங்களேன். இப்போது நம்ம வந்து ஃபுல் எக்ஸாமுன்னு நம்மளுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் அந்த 3 மாதம் படிக்க மாட்டோம். அந்த நாள் போயிட்டு இல்லைன்னா அந்த எக்ஸாம் அன்னைக்கு போயிட்டு நம்ம ஃப்ரெண்டுகிட்ட அதை பற்றின ஒரு லைன் சொல்லு, நானாக கதை அடிச்சுக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி விஷயந்தான் இந்த டெக்ஸ்ட் சம்மரைசேஷனுங்கிறது. என்ன அப்படின்னா ஒரு புக்கே படிக்க வேண்டிய இடத்துல நம்ம ஃப்ரெண்டு சொல்கிற அந்த 10 லைன் நம்மளுக்கு அப்படியே டக்குன்னு நிற்கும்ல, அது போல தான் இந்த டெக்ஸ்ட் சம்மரைசேஷன். அந்த 10 லைனோ இல்லை 100 லைனோ இல்லை நியூஸை எனக்கு படிக்க தேவையில்லை, அந்த ஒரு லைனில் பார்த்தா எனக்கு புரிஞ்சிடும், எனக்கு அந்த ஒரு லைனில் தான் வேணும். அந்த டெக்ஸ்ட்டை சம்மரைஸ் பண்ணதில்ல, இந்த வேலை பண்ணுறதுனா யார் அப்படின்னா இந்த NLP தான் ஓகேவா. அடுத்து டெக்ஸ்ட் சம்மரைசேஷன் நான் அடுத்து வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நேம்டு என்டிட்டி ரெகனைசேஷன். இந்த நேம்டு என்டிட்டியை பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து எப்படின்னா இந்த ஹெல்த் கேர் ரெக்கார்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு லீகல் டாக்குமெண்ட், ஃபினான்ஷியல் அனலிட்டிக்ஸ் பண்ணுற இடத்துலலாம் அவங்க ரொம்ப வந்து எப்படின்னா எல்லா ரெக்கார்ட்ஸுமே ரொம்ப வந்து சேஃபாக வச்சுப்பாங்க. ஏன்னா அதுலேருந்து ஏதாவது மிஸ்யூஸ் ஆகிடும், ஏதாவது லீக் ஆனால் கூட அது தப்பாக போயிடும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து அவங்க எதையுமே வந்து பப்ளிக்காக வந்து இதுதான் அவங்க ஊர், இதுதான் அவங்க பேர், இந்த லொக்கேஷன் தான் இருக்காங்கிறத அவங்க வந்து எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டோ அது எல்லா இடத்துலையுமே டிஸ்பிளே பண்ணிட்டோ இருக்க மாட்டாங்க ஓகேவா. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த NER ரெகனைசேஷன் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இப்போது நான் எமர்ஜென்சிக்கு கொண்டு போய் வந்து ஏதோ இப்போ எனக்கே உடம்பு இல்லை, நான் எமர்ஜென்சி ரொம்ப என்னால் பேசவே முடியல அப்படின்ற போது யாரோ ஒருத்தவங்க வந்து நேம் சொல்கிறாங்க, ஊர் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்மளோட ரெக்கார்ட்ஸ் வந்து எப்படி வேணால் இருக்கலாம் ஓகேவா. என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடாக ஏதோ எமர்ஜென்சி லெவலில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா நேமில் வந்து கண்ட்ரி, நம்மளோட ஏரியா நேமோ ஏதோ மாற்றிட்டாங்க அப்படின்னா அது வந்து டேட்டாலேருந்து எடுத்து இல்லை இது வந்து அவங்களோட நேமு, இது வந்து ஆப்ஜெக்டோட நேமு, இது வந்து ஒரு ஏரியாவோட நேமு, இது ஒரு லொக்கேஷனோட நேமு அப்படின்றத அது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த வேலை யாரை பார்க்குறா அப்படின்னா இந்த NER பார்க்குறாங்க ஓகேவா. என்னன்னா நேம்டு என்டிட்டி ரெகனைசேஷன். ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு லைனாக ஒரு சென்டென்ஸாக இருக்குது, இதில் எனக்கு நேமும் வேணும்ப்பா, இதில் என்னோட நேம் எங்கே இருக்குன்னு வேணும்ப்பா அப்படின்னு நம்ம நேம்னு டைப் பண்ணோம்னா உங்களோட நேம் மட்டும் வந்துடும். இல்லை எனக்கு இதில் உள்ள ஆப்ஜெக்ட் ஆப்பிள்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1000 லைன்ஸ் இருக்குது, அந்த 1000 லைன்ஸில் எனக்கு ஆப்பிள்ன்ற இடம் வரணும் அப்படின்னா இந்த NED
NER இந்த போல தான் வந்து அது வந்து நேமா இல்லை பிளேஸா இல்லை ஒரு ஆர்கனைசேஷனோட நேமா இந்த மாதிரிலாம் வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா டிஃபைன் பண்ண இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த நேம்டு என்டிட்டி ரெகனைசேஷன். ஓகேவா? அடுத்து ஸ்பீச் ரெகனைசேஷன். இந்த ஸ்பீச் ரெகனைசேஷன்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கோம். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து எப்படின்னா ஒரு வாய்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது, நம்ம கமாண்ட்ஸ் கொடுக்கறது, ஒரு ஒரு லாங்குவேஜை வந்து எப்படி சொல்கிறதுனா, நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ நான் பேச பேச ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு நம்ம கொடுக்க இன்கேஸ் நம்ம வந்து எதில் பார்த்துருப்போம் அப்படின்னா யூடியூப்பில் பார்த்துப்போம். இந்த வாய்ஸ் சர்ச் இருக்குமா, நம்ம அதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அது என்ன ஆகும், இப்படி டெக்ஸ்ட் ஆகுமா. இந்த வேலையை யார் பார்க்குறா அப்படின்னா NLP தான் பார்க்குது. அதோட பேர் என்ன அப்படின்னா ஸ்பீச் ரெகனைசேஷன் அண்டு டிரான்ஸ்கிரிப்ஷன். அந்த டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணதில்ல அது பேர் தான் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன். அடுத்து வந்து ஸ்பீச் ரெகனைசேஷனா நம்மளோட ஒவ்வொரு வார்த்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை டெக்ஸ்ட் பண்ணுதுல, இதுதான் வந்து இந்த ஸ்பீச் டிரான்ஸ்லேஷன் ஸ்பீச் ரெகனைசேஷன் அண்டு டிரான்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? அடுத்து வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன் ரெட்ரிவல் அண்டு சர்ச். நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா சர்ச் இன்ஜினில், நம்மளோட கூகுள் சர்ச் இன்ஜினில் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான டேட்டா, ஒரு லார்ஜ் டேட்டாவாக இருக்கலாம், இல்லை டெய்லி நியூஸாக இருக்கலாம், இல்லை ஏதோ இருக்கலாம். அந்த நம்ம இன்ஃபர்மேஷனை கொடுத்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு சர்ச் பண்ணி நம்மளுக்கு ரெட்ரிவல் பண்ணி தருதில்ல, இதையும் ஒரு அப்ளிகேஷன்னு சொல்லலாம். அடுத்து ஸ்பெல் அண்டு கிராமர் செக். எப்படி சொல்லலாம்னா நம்மளுக்கு நிறைய பேருக்குமே நம்மளுக்கு வந்து இந்த என்ன ஒன்று இருக்கும் அப்படின்னா, நானுமே டைப் பண்ணும்போது இப்போ நான் நிறைய மிஸ்டேக் பண்ணுவேன். ஏன்னா ஸ்பெல்லிங் வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ஒரு வேர்டாக இருக்கும், நம்ம வந்து அதை எழுதும் போது நம்மளுக்கு வந்து அது ரொம்ப எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம யாரை யூஸ் பண்ணிக்கலாம்னா இந்த NLPயை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம இப்போ பாருங்க, இப்போ கூட நான் வந்து ஸ்பெல்லிங் கரெக்டாக தப்பாக தான் எழுதியிருக்கேன். கிராமருக்கு வந்து தவறு. ஓகேவா? ஸோ நம்ம கிராமர் செக் பண்ணுறதுக்கு இது மாதிரிக்கெலாம் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்பெல் அண்டு கிராமர் செக் யூஸ் பண்ணலாம். நம்மளோட வேர்ட்லேயே நம்மளுக்கு வரும்ல, இப்போ நான் வந்து ஏதோ ஒரு நேமை வந்து தப்பாக அடிச்சிட்டேன். இப்போ இன்கேஸ் பாருங்கள், இப்போ வந்து நேமுக்கு வந்து இப்படி அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே என்ன வரும்னா கீழே வந்து ஒரு ரெட் லைன் வருமா. ஸோ இந்த மாதிரி லைன் வருது அப்படின்னா, இன்கேஸ் இப்போ இல்லை ரெட் லைன் வரும், அந்த லைன் வருது அப்படின்னா அங்கே என்ன நம்மளோட ஏதோ ஒன்று தப்பாக அடிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டிக்ஷனரியை பார்ப்போமா, மாற்றிட்டு அதை வந்து நம்ம அந்த ஸ்பெல்லை வந்து செக் பண்ணிவிட்டு மாற்றுவோமா. ஸோ இந்த மாதிரிலாம் இந்த வேலையெல்லாம் யார் பார்க்குறாங்கன்னா இந்த NLP தான் பார்க்குது. ஓகேவா? அது நம்ம இந்த கிராமர்லி செக்கெல்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம்ல, அந்த கிராமர்லி இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கூகுள் டாக்ஸாக இருக்கட்டும், நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே இந்த NLP யூஸ் ஆகுது. ஓகேவா? நான் இதுக்காக தான் சொன்னேன், நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலே டெய்லியுமே நம்ம NLPயை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது நம்மளுக்கு NLP தான் நம்ம யாருக்குமே அது தெரியல. ஓகேவா? அடுத்து வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்மளோட லாங்குவேஜை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா? இல்லை நம்ம இப்போ நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பார்த்துருப்போம். இப்போது அவங்களுக்கு வந்து ஓனாக கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த ChatGPTயை யூஸ் பண்ணியோ இல்லை இப்போ வர நிறைய இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டுக்கே உள்ள நிறைய வந்து கிரியேட்டர் லாங்குவேஜ் ஜென்ரேஷனை வச்சியோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிக்கெல்லாம் என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த NLP யூஸ் ஆகுது. ஓகேவா? இதெல்லாம் தான் அப்ளிகேஷன் ஆஃப் NLP. ஓகே, நம்ம NLP வந்து மோஸ்ட்லி நம்ம இதுதான் NLP அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஓகே தான். இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் NLP ரன் ஆகிட்டு இருக்கு. எல்லாம் நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம இப்போ கூட நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது கூட நம்ம என்னன்னா ஒரு NLPயோட தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி கண்டென்ட் மிஸ் பண்ணாம இருக்க B3 Systems சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.